நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கோசு அடிக்கடி போய் ஒரு 2 3 பசங்கள பாப்பான்ல, அந்த பசங்களோட அப்பாவை தான் காட்டுவாங்க. இவரோட பேரு கா உபோக். இவர் பேக்மா வேலில முன்னாடி ஒரு கிரேட்டஸ்டான கில்லரா இருந்தாரு. எக்கச்சக்க பேரை கொண்டிருக்காரு. ஆனா இப்ப அதுல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு ஒரு சாதாரண ஆளா வாழ்ந்துட்டு இருப்பாரு. அது ஒரு மெர்ச்சன்ட்டா வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்ப அவரோட கஷ்டமான வாழ்க்கையை தான் காட்டுவாங்க. ஒரு மெர்ச்சன்ட்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத நமக்கு கண் கூட காட்டுவாங்க. சோ இதெல்லாம் முடிச்சிட்டு அவரோட சீனியருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போய் மறுபடியும் பேக்மா வேலியோட ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவாரு. இப்ப பேக்மா வேலியை சேர்ந்தவங்க அந்த கேப்டன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் இவரோட தலையை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருப்பான். இந்த மாதிரி பிரச்சனையில வந்து நீயாவே மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லுவான். அவரும் ஃபர்ஸ்ட் இவங்களை அடிக்கணும் தான் நினைப்பாரு. ஆனா எப்ப அவங்க இவரோட பையனை எடுத்துருவாங்களோ, பையனை பிடிச்சு வச்சிருவாங்களோ, அப்ப வேற வழியே இல்லாம இவரே அடி வாங்கி இவரை இவங்களை வச்சு எடுத்துட்டு போறதுக்கு ஒத்துக்குவாரு. இப்ப இவர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பசங்கள்ல ஒருத்தன் நேரா நம்ம கோசு கிட்ட வந்து இதை சொல்லுவான். உடனே கோவமாகற நம்ம கோசு பேக்மா வேலிக்கு ரொம்ப கோவத்தோட போவான். இதோட நம்ம போன சாப்டர்ஸ் விட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம ஷோஜின் தான் காட்டுவாங்க. நம்ம ஷோஜின் இந்த பேக்மா வேலிக்கு வந்த உடனே இந்த கேப்டன் ஒருத்தர் இருப்பால, அவனை மீட் பண்ணிருப்பான். அந்த கேப்டன் இந்த ஷோஜின் கிட்ட என்ன சொல்லிருப்பானா, இத்தனை நாள் நம்ம ஷோஜின் ஒரு ஓல்மேன் வளர்த்தார்ல, அவரு மொத்தம் 3 பேரா, அதாவது ட்ரிப்ளெட் மாதிரி. அது ட்ரிப்ளெட்னு சொல்ல முடியாது, ஒரு பாடி டபுள் மாதிரி. அவர் மாதிரியே ஆட்களை அவர் வச்சிருக்காரு. இப்போ இந்த கேப்டன் மறுபடியும் கேட்பாரு, நீ நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு சமயத்துல அந்த ஓல்மேன் ஒன்ன நார்மலா வளர்த்த ஓல்மேன் மாதிரியே தெரிய மாட்டாரு. டக்குனு ஏதாவது ஒண்ணு மாத்தி பேசியிருப்பாரு. உனக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தோணி இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே உனக்கு தோணுது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதை கேட்டதும் அந்த ஷோஜின் ரொம்ப கோவப்பட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்ன ஏமாத்துறதுக்கு ஏதாவது கதை கட்டணும் நீங்க நினைச்சீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தன்னோட கத்தி எடுப்பான். அப்போ உடனே அவர் கேட்பாரு, சொல்லிருக்கியா என்ன, ஆனா எனக்கு எதுவும் அப்படி தெரியலையே அப்படின்னு. டக்குனு பார்த்தா இன்னொரு கேப்டன் பின்னாடி வந்து, எனக்கு தெரியும், அவன் என்கிட்ட தான் சொன்னா அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இதை சொன்ன உடனே மூணாவது இன்னொரு கேப்டன் வந்து, ஓ அப்படியா, நான் தான் அவனை ஃபர்ஸ்ட் பார்க்க போனேன், ஆனா நான் அவன் என்கிட்ட இந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லையே, அந்த மாதிரி நான் எதுவுமே கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இவங்க 3 பேரும் பார்த்த உடனே ஷோஜினிக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். இப்ப இவங்க 3 பேரும் சொல்லுவாங்க, நாங்க 3 பேருமே உன்னை பார்க்க வந்திருக்கோம், ஆனா நாங்க எந்த ஆர்டர்ல உன்னை பார்க்க வந்தோம்ன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு. இவன் டக்குனு என்னாச்சு அப்படின்றத யோசிச்சுட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா ஒரு கிளாப் பண்ணுவாரு. கிளாப் பண்ணிட்டு அவரோட மூஞ்சியை பார்த்தா அந்த ஓல்மேனோட மூஞ்சி வந்து தெரியும். இப்ப சொல்லு, உன் கண்ணுக்கு தெரியறது யாரு, நீ இத்தனை நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆளை நீ பார்க்குற மாதிரி உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. டக்குனு நம்ம ஷோஜினுக்கு எல்லாமே அப்படியே அதிர்ச்சியா இருக்கும். டக்குனு ஒரு ஸ்னாப், அவ்வளவுதான். இப்ப இதை பண்ண உடனே மறுபடியும் ஒரே ஒரு கேப்டன் மட்டும் வந்து நிப்பாரு. இது என்ன அப்படின்னா, இது ஒரு சிம்பிளான பேசிக்கான ஒரு இல்யூஷன் டெக்னிக். இதை யார் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் மைண்டடான ஆளை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருத்தவங்க நினைக்கிறத விட ஒரு மனுஷனோட 5 அறிவை ஏமாத்துறதுன்றது ரொம்ப சுலபம். உண்மையை சொல்ல போனா ஒரு சாதாரண தலையாட்டி பொம்மையை ஒன்ன மாதிரியான ஒரு கோசுவா மாத்துறதுன்றது உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனா உன்னோட கேஸ்ல அப்படி கிடையாது. நீ ஒரு பிரெயின் வாஷ்டு வெப்பன். உனக்கு நீ யாருன்றதே குழப்பமா தான் இருக்கு. அதுவும் நீ ரிவெஞ்ச் அதுக்காக மட்டுமே வாழ்ந்திருக்க. ஒன்ன மாதிரி ஒரு ஆளை வெப்பனா யூஸ் பண்றதுன்றது உண்மையிலே ஒரு சுலபமான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை தான் அந்த ஓல்மேன் பண்ணிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஏன் உன்னை பாக்குறதுக்கு ஹெவன் அசோசியேஷன்ல இருந்து ஒரு ஸ்குவாட் அப்பப்போ வந்திருப்பாங்களே, அவங்களே அந்த ஓல்மேனோட கையில தான் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஓல்மேன் சொன்னா உடனே போய் ஃபயர்ல விழுந்துருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அவர் எல்லாருமே பப்பட்டா மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காரு. உன்னையும் அப்படி தான் யூஸ் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் நாங்க இத தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இத வச்சு இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்க போறன்றது உன்னோட கையில தான் இருக்கு அப்படின்னு ஷோஜின் சொல்லிருப்பாரு. இப்போ நம்ம ஷோஜின் இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு அவன் பாட்டுக்கு இந்த பேக்மா வேலையில உட்கார்ந்திருப்பான். இப்போ ஷோஜினை பாக்கிறதுக்காக குவாங் யூ அப்படின்னு ஒருத்தன் வருவான். அந்த கேப்டன் கூடவே ஒரு நெட்டையா இருப்பான்ல, அவன் வந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருக்க போற, உன்னை பார்த்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லி எல்லோ டிராகன் மவுண்டனோட மான்ஸ்டர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம ஷோஜின் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டான். அந்த ஒரு காரணத்தினால உடனே அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். அதுவும் கோபப்பட்டு கிளம்பி போயிடுவான். இப்போ நம்ம கோசுவை தடுக்கிறதுக்காக ஒரு ஸ்குவாட் நம்ம கோசு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா ஒரு அடி கூட நம்ம கோசு மேல விழுகாது. வரிசையா எல்லாரும் அடி வாங்கி அப்படியே பறந்துகிட்டே இருப்பாங்க. முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. அடி வாங்கி பறந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே நம்ம கோசு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஏற்கனவே அவன் நிறைய ஸ்குவாட் காலி பண்ணிருப்பான். ஒரு 10-15 ஸ்குவாட் காலி பண்ணிருப்பான். அட்லீஸ்ட் ஒரு 40-50 பேரையாவது அடிச்சு போட்டுருப்பான். இப்போ இந்த கேப்டன் ஸ்குவாட் அந்த ஊபோக்க பாத்துக்கிட்டு இருந்தாங்கல, அவங்க விட்டுட்டு வேற ஒரு ஸ்குவாட் இப்போ ஊபோக்க பாத்துக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்கல அந்த லீடர் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு நம்ம ஊபோக்க சுத்தமா பிடிக்காதான். உடனே ஊபோக்கு உயிரோட இருக்கானா இல்லையான்றதை செக் பண்ணி பாக்கிறதுக்காக பக்கத்துல போறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம கோசு திரும்பி முன்னாடி நடந்து போவான். அவன் முன்னாடி நடந்து போனோனே மறுபடியும் அவனை தடுக்கிறதுக்காக இன்னொரு 2-3 ஸ்குவாட் வருவாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம கோசுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிடும். உடனே அவங்களை பார்த்து சொல்லுவான், நீங்க இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கப்புறம் நீங்க இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அடி வாங்க போறது என்னமோ உங்களோட ஆட்கள் தான். நான் இது எல்லாத்தையும் இப்படியே முடிச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு கடத்திட்டு போன அவரை இங்க கொண்டு வந்து விட்டுருங்க. அப்படி இல்லனா பேக்மா வேலியோட லீடரை கூட்டிட்டு வாங்க. வேற யார் வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே அந்த ஸ்குவாட் இருக்கானுங்கல, அவனுங்க எட்டி பார்த்துட்டு எங்களை யாரும் அட்டாக் பண்றாங்க, இந்த பேக்மா வேலியே வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மொத்த ரைட்டியஸ் ஃபேக்ஷன் கிளம்பி வந்தாங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்தது என்னமோ ஒரு சின்ன பையன். இவனை பாக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் வர வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே இன்னொரு வயசான ஆள் சொல்லுவாரு, நீ இவ்வளவு தூரம் வந்ததுலே தெரியுது நீ ஒன்னும் சாதாரண ஆள் இல்லன்னு. ஆனா அதுக்காக உன்னை அப்படியெல்லாம் நாங்க விட மாட்டோம். ஏன்னா நீ எங்க இடத்துக்குள்ளே வந்து எங்களோட 3 எலைட்டான குரூப்ஸை காலி பண்ணிருக்க. உன்னை அப்படியெல்லாம் நாங்க விட மாட்டோம். நீ இவ்வளவு அவமானத்தை ஏற்படுத்தினதுக்கு உன்னை இப்படியே நாங்க போக விட்டோம்னா பேக்மா வேலிக்கு அது இன்னும் பெரிய அவமானமா போயிடும். உன்னை இப்படியே விட மாட்டோம்னு சொல்லி அடுத்து தன்னோட ஸ்குவாட் கூப்பிடுவாரு. பார்த்தா கொஞ்சமால வர மாட்டாங்க. அப்படியே மொத்தமா வருவாங்க. எல்லாரும் நம்ம கோசு மேல வந்து அப்படியே விழுகிறதுக்காக வருவாங்க. இவங்க எல்லாரும் வந்து மொத்தமா நம்ம கோசு அடிச்சாங்க, நம்ம கோசு காலி. அந்த மாதிரியே தான் மொத்தமா வருவாங்க. இப்போ உடனே நம்ம கோசு சொல்லுவான், நான் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசி புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. பேசி தீர்த்துக்கலாம் நினைச்சேன், ஆனா தீர்த்துட்டு தான் பேசுவேன்னு சொல்றீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்துட்டேன். இனிமேல் நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லுவான். சொல்லிட்டு தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பான். தன்னோட சான்ஸை பொறுமையா எடுப்பான். இப்போ அவன் கீயை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோடனே அவன் யூஸ் பண்ண போற மூவ் தி ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் தண்டர் ஹாக் ஸ்ட்ரைக். இந்த ஒரு மூவ் யூஸ் பண்ணி தன்னோட மொத்த கீயை ரிலீஸ் பண்ணுவான். நம்ம கோசு தன்னோட கீயை மொத்தமா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஃபுல் பவர்ல யூஸ் பண்ண அந்த ஒரு தண்டர் ஹாக் ஸ்ட்ரைக். இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷனா ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளோஷனா அது கண்டினியூ ஆகி மொத்த பேக்மா வேலிக்கே தெரியற அளவுக்கு ஒரு பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய எர்த்குவேக். பேக்மா வேலியில இருக்கிறவங்க பயந்தே போயிடுவாங்க. இங்க என்ன நடக்குது, எதுவும் பூகம்பம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. பேக்மா வேலியோட லீடர் இருக்குல்ல, அந்த மாவோட வீடு முதற்கொண்டு ரொம்ப அதிர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நம்ம கோசு மொத்த கீயை ரிலீஸ் பண்ணிருப்பான்.
இப்ப இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஊபோக்க தொட்டதுக்காக அந்த ஒருத்தன் போனாலும் அந்த லீடர் அவன் பக்கத்துல போன உடனே நம்ம ஊபோக்க அவனோட கையை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு இப்ப எனக்கு ஞாபகம் வருது, நீ மத்தவங்களை கொல்லணும் அப்படின்றதுக்காகவே பேக்மா வேலையில வந்து சேர்ந்தவன் தானே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்டதும் உடனே அவனை பார்த்து கோவப்பட்டவன் தன்னோட கத்தி எடுத்து சாவு சாவு சாவுன்னு அவனை போட்டு குத்திக்கிட்டே இருப்பான். பார்த்தா கொஞ்சம் நேரத்துல குத்தி முடிச்சு அப்படியே எந்திரிப்பான். இப்ப உடனே அவனோட அசிஸ்டன்ஸ் கேட்பானுங்க, ஸ்குவாட் லீடர் அவரை முடிச்சிட்டீங்களா, அவர் கதையை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு. பார்த்தா டக்குன்னு தன்னோட மொத்த இன்டர்னல் எனர்ஜியும் போய் அப்படியே ஒரு வயசான தோட்டத்தோட அவன் கீழே விழுந்துருவான். அவன் தான் குத்துனா, ஆனா அடி விழுந்தது என்னமோ இவனுக்கு தான். இப்ப நம்ம ஊபோ தன்னோட கை விலங்க அவுத்துட்டு இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு, இருந்தாலும் உங்களோட எனர்ஜியை எடுத்தாதான் என்னால இங்க இருந்து வெளில போக முடியும், ஏன்னா நான் என்னோட ஸ்ட்ரென்த் திருப்பி ரீகெயின் பண்ணணும்ல, இப்பவே வாங்கன்னு சொல்லி அவங்களோட எனர்ஜியை எடுக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஹுவாங்யூ வந்துட்டு நம்ம கோஸ் இந்த மாதிரி பண்றதெல்லாம் பாப்பா. பார்த்தா நம்ம கோஸ் மொத்த பேக்மா வேலையுமே அப்படியே தரமட்டமா ஆக்க ஆரம்பிச்சிருவான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் எதுக்காக இது எல்லாத்தையும் பண்றான், இதனால இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறான், ஒருவேளை ஊபோக்காக இது எல்லாத்தையும் பண்றானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கோஸ் மொத்தமா தண்டர் ராக் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணால அந்த ஒரு காரணத்தினால அவன் அடிக்க வந்த எல்லா ஸ்குவாடுமே அங்க மயக்கம் போட்டு கிடப்பானுங்க. ஒருத்தனால கூட எந்திரிக்க முடியாது. நம்ம கோஸ் மறுபடியும் முன்னாடி பார்த்து சொல்லுவான், நீங்க இன்னமும் வரமாட்டீங்கல்ல, மொத்த இடத்தையும் நான் மொத்தமா காலி பண்ணாதான் வருவீங்களா, அதுக்கும் நான் தயார்னு சொல்லி முன்னாடி நடக்க ஆரம்பிப்பான். இப்ப இவனை பாக்குறதுக்காக நம்ம ஷோஜின் வந்துகிட்டு இருப்பான். நம்ம கோசுவை பாக்குறதுக்காக நம்ம ஷோஜின் ரொம்ப பொறுமையா நடந்து வருவானா. நம்ம ஷோஜினை தாண்டி எல்லாரும் வேகமா இந்த பேக்மா வேலையோட காட்சி எல்லாரும் நம்ம கோசுவை தடுக்கிறதுக்காக ரொம்ப வேகமா முன்னாடி போவானுங்க. ஆனா போன வேகத்திலேயே நம்ம கோசு கிட்ட அடி வாங்கி ஒருத்தனால கூட நம்ம கோசுவை எதிர்த்து நிக்க முடியாம எல்லாரும் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பறந்து கல்லெல்லாம் உடைச்சிட்டு வந்து விடுவானுங்க. இப்ப நம்ம ஷோஜினை நம்ம கோசு பாப்பான். பார்த்துட்டு, ஓ நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஊபோக் இருக்கார்ல, அவரு பேக்மா வேலையோட லீடர் பாக்குறதுக்கே போயிருவாரு. அங்க போன உடனே இதை பார்த்துட்டு அந்த லீடருக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும், இவர் எப்படி இங்க வந்தாரு, அதுவும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில அப்படின்னு. இப்ப நம்ம ஷோஜின் நம்ம கோசுவை மீட் பண்ணால உடனே இந்த ஷோஜின் கேட்பான், நீ எனக்காக தான் வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. உடனே நம்ம கோசுவும், நான் எதுக்காக உனக்கு வரணும், நான் உன்னை தேடி வர அளவுக்கு நீ என்ன பண்ண, இரு நீதானா அது, நீதான் அவரை தூக்கிட்டு போனியா, நீதான் பிக் பிரதர் ஊபோக்க கிட்னாப் பண்ணிட்டு போனியா, அவர் இப்ப எங்க இருக்காரு, நீ எதுவும் அவரை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்டது நம்ம ஷோஜினுக்கு ஒண்ணுமே புரியாது. நீ சும்மா கதெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்றீனா அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க தயாரா இல்ல, ஒருவேளை என் கூட சண்டை போட வந்தீனா சண்டையை மட்டும் போடு. இதை சொன்னது நம்ம கோசு இவன் கூட சண்டை போட வேணாம் முடிவு பண்ணிடுவான். ஏன்னா அவன் கிட்ட அவனுக்கு ஊபோக்க பத்தி தெரியாதுல, அதனால அப்படியே விட்டுலாம் முடிவு பண்ணுவான். இப்போ உடனே ஷோஜினை பார்த்து சொல்லுவான், உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைனா நீ விலகி இருக்கிறதா உனக்கு நல்லது, ஒருவேளை உனக்கு என் கூட சண்டை போடணும் ஆசை இருந்துச்சுன்னா உன்னை நான் அப்புறமா வந்து சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போவான். இப்போ உடனே டக்குனு இவங்க ரெண்டு பேரையும் எல்லா பக்கம் வந்து ஒரு நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஷோஜின் அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே தடுத்துருவான். இப்போ அடுத்த ஸ்குவாட் நம்ம கோசுவை தடுக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. உடனே அந்த ஸ்குவாட் வெளியில கேட்பான், ஆமா இங்க என்ன ரெண்டு பேர் இருக்கானுங்க, ஒருத்தன் தானே ரிப்போர்ட்ல வந்துச்சு, ரெண்டு பேரா ரிப்போர்ட்ல வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் ஒருத்தன் தான் நம்ம ரிப்போர்ட்ல வந்தவன், அந்த குட்டையா இருக்கால அவன் மட்டும் தான், அந்த இன்னொருத்தன் நம்ம லேடியாலே பிக் பண்ணப்பட்டவன், அவன் தான் ஸ்வாட் ஃபியட்னு சொல்லுவாங்க, அவனை நம்ம லேடியே இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். லேடியா அவனை ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்கன்னா அவன் கண்டிப்பா டேலண்டடான ஆளா தான் இருப்பான். அப்ப நீங்க எல்லாரும் அப்படியே உங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணுங்க, அப்படின்னா கண்டிப்பா அவனே காப்பாத்திக்கிடுவான். நம்ம இவனை மட்டும் பிடிச்சா போதும், இவனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம உயிரோட பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தன் இவ்வளவு தூரம் வந்திருக்கானா கண்டிப்பா நம்ம அதுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அந்த ஒரு மரியாதைக்காக நானே என்னோட கையால அவனோட தலையை வெட்டுறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா இவனுக்கு எல்லாரும் அட்டாக் பண்றதுக்காக போவானுங்க. இவ்வளவு பேசிட்டு இவ்வளவு பேர் அட்டாக் பண்ண போயும் கூட அடுத்த ஃப்ரேம்லயே நம்ம கோசு அதே இடத்துலயே இவனுக்கு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போவான். அவன் எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஊபோக்க பார்த்ததும் அந்த லேடி உடனே கேட்கும், பிக் பிரதர் ஊபோக் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க என்ன பண்றீங்க, அதுவும் இல்லாம நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே ஊபோக்க சொல்லுவான், என்ன லேடி மறந்துட்டீங்களா என்ன, நீங்க தானே என்னோட தலையை கேட்டதா கேள்விப்பட்டேன், இப்ப என்ன டக்குனு உங்களுக்கு அது மறந்து போச்சா அப்படின்னு கேட்பான். என்னது நானா, இது கேட்டதும் கேப்டன் இங்க என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் மேல ரொம்ப கோவப்படும். உடனே அந்த கேப்டன் சொல்லுவாரு, என்ன லேடி நான் தான் உங்கள்ட்ட காலையில இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டேன், நம்மளோட வேலைக்கு ஒருத்தன் குறுக்க வரா, அவனை என்ன பண்றது அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க, நான் அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு, அதனால நானாவே இவனை ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அங்க போனேன், ஆனா இது எல்லாமே கொஞ்சம் பெருசாயிடுச்சு, அது இவனை இவ்வளவு தூரம் கோவப்படுத்தி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்டதும் நம்ம ஊபோக்கு இன்னும் கோவம் வரும். ஓ அப்ப இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நானும் நீயும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளவுதானா, சரி எல்லாத்தையும் இப்படியே விட்டுட்டு இங்கே மொத்தமா இது எல்லாத்தையும் முடிச்சுக்குருவோமா அப்படின்னு கேட்பா. இப்ப என்ன பண்ண சொல்ற, நான் என்ன உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு கேட்பாரு. இப்போ உடனே இதை கேட்டுட்டு, மன்னிப்பா நீ ஒருவேளை என்கிட்ட மட்டும் பிரச்சனை பண்ணிருந்தீனா நீ மன்னிப்பு கேட்டிருந்தீனா நான் அப்படியே விட்டுருப்பேன், ஆனா என் குடும்பத்து மேல கை வச்சுட்டு உன்னை அப்படியே விட்டதுக்கலாம் நான் ஒன்னும் சும்மா கிடையாது, அப்படியே எல்லாராலையும் போயிட முடியாது அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அந்த லேடிக்கே கோவம் வரும். என்னது குடும்பத்து மேல கை வச்சீங்களா கேப்டன், என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே அவரு சொல்லுவாரு, நான் இது எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு டீடைலா ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ இந்த கேப்டன் இந்த லேடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு செகண்ட்ல பின்னாடி இருந்து நம்ம ஊபோக் அட்டாக் பண்றதுக்காக வருவாரு. வந்து அந்த கேப்டனை அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே பதிலுக்கு இந்த கேப்டன் தன்னோட கத்தி எடுத்து இவரை வெட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அதெல்லாம் இந்த ஊபோக்க ஒண்ணுமே பண்ணாது. இந்த ஊபோக் டக்குன்னு தன்னோட கையை வச்சு அவனோட ஷோல்டர் பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் அவனோட கத்தி வச்சிருந்தால அந்த கத்தியை தன்னோட கையை வச்சே பிடிப்பான். அந்த கத்தி இவனோட கையில குத்தி இருக்கும், இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவனோட கையை பிடிச்சு அவனோட கையையும் உடைக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப அந்த கேப்டனோட மொத்த இன்டர்னல் எனர்ஜியுமே ஊபோக் உறிஞ்சிருவான். அவ்வளவுதான், இந்த கேப்டன் ஒரு மாதிரியான வயசான தோட்டத்தோட கீழே விழுந்துருவான். இப்ப இவன் கீழே விழுந்த அடுத்த செகண்ட் முன்னாடி புதுசா இன்னொரு கேப்டன் வந்து நிப்பான். அப்படியே எந்த ஒரு அடியுமே படாத மாதிரி. இதை பார்த்து ஊபோக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். இவன் எப்படி அப்படியே வந்தான், இப்பதான் இவன் கீழே விழுந்தா அப்படின்னு அவன் அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருப்பான். டக்குன்னு அந்த ஊபோக்கு ஒரு மாதிரி தலையே சுத்த ஆரம்பிச்சிடும். எல்லாமே ஒரு மாதிரி தெரியும், இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம ஊபோக்கு சுத்தமா புரியாது. இப்ப கீழே ஒருத்த விழுந்தால அவன் டக்குன்னு நம்ம ஊபோக்கோட கையையும் வெட்டிடுவான். அவ்வளவுதான், நம்ம ஊபோக்கு ஒரு கையும் போயிடும், அவனும் காணாம போயிடுவான். இப்பதான் நம்ம ஊபோக்கு இது என்னன்றதே புரிய வரும். ஓ இது எல்லாம் இல்யூஷன் டெக்னிக்கா, ஆனா இது நீ எப்ப கேட்ச் பண்ண, உனக்கு இதுக்கான நேரம் இருந்திருக்காது அப்படின்னு நம்ம கேப்டனை பார்த்து கேட்பாரு. உடனே இந்த கேப்டனும் என்னோட டெக்னிக்கை பாராட்டதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், ஆனா இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே கீழே இருக்க போற, அந்த கோரத்தோட கை ஊபோக்கு வெறும் தன்னோட கை போனதுக்காக இப்படியே தோத்து போயிட்டாரா என்ன, அவ்வளவுதான உன்னோட சண்டை எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு.
இப்ப பின்னாடி இருந்து இந்த லேடியும் சொல்லும் இது எல்லாத்தையும் இப்படியே நிறுத்திக்கோங்க அப்படின்னு. ஆனா டக்குனு நம்ம ஊபோக் ரொம்ப கோவமாகி அந்த கேப்டனை பார்த்து யூஸ் பண்ணு உன்னோட அந்த இல்யூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்றத நான் காட்டுறேன் அப்படின்னு இந்த ஊபோக்கு சண்டைக்கு ரெடி ஆயிடுவாரு. உடனே இதை பார்த்துட்டு அந்த கேப்டன் தன்னோட கத்தி எடுத்து சண்டைக்கு ரெடி ஆயிடுவாரு. ஆனா இதுக்கு மேல இந்த லேடி பொறுத்து போகாது. தன்னோட கால் எடுத்து கீழே அடிச்சு உங்க ரெண்டு பேரையும் நான் நிறுத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லி கத்தும். அவ்வளவுதான். தன்னோட கீயை ரிலீஸ் பண்ணி இவர் இவ்வளவு நேரம் ஒரு இல்யூஷன் பேரியர் போட்டு வச்சிருந்தார்ல, அந்த இல்யூஷன் பேரியரை அப்படியே காலி பண்ணிரும். அது காலி பண்ணது மட்டும் கிடையாது, ரெண்டு பேரும் பின்னாடி அப்படியே தேய்ச்சிட்டு போய் நிப்பாங்க. அந்த அளவுக்கு இது கீயை ரிலீஸ் பண்ணிருக்கும். இப்ப டக்குனு பார்த்தா நம்ம ஊபோக்கு அவரோட கை திரும்பி வந்துரும். ஆக்சுவலா கையை வெட்ட மாதிரி ஒன்று நடந்துச்சுல, அதுவுமே இல்யூஷன் தான். ஆரம்பத்துல இருந்து அந்த ஊபோக் இவரோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்காரு. எல்லாத்தையுமே இந்த கேப்டன் தான் பண்ணிருக்காரு. இப்ப இன்னொரு பக்கம் இந்த கேப்டனுக்கு ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது என்னன்னா தன்னோட இல்யூஷன் பேரியரை வெறும் இன்னர் கீயை மட்டும் யூஸ் பண்ணி இந்த லேடியால எப்படி உடைக்க முடிஞ்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த அம்மாவோட இன்னர் கீ ரொம்ப ஃபியர்ஸா இருந்திருக்கு, ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இப்போ உடனே இந்த லேடியும் சொல்லும் நீங்க இதுக்கு மேலேயும் சண்டை போடுறதுக்கு நான் விட மாட்டேன், நீங்க ரெண்டு பேரும் இப்பவே அமைதியா இருங்க. அப்புறம் நீங்க கேப்டன் யாங் ஜியோங்காக், நீங்க அவரோட குடும்பத்தை தொட்டது உண்மையா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். ஆமா லேடி, நான் தொட்டது என்னமோ உண்மைதான், ஆனா யாருக்கும் காயத்தை ஏற்படுத்துற மாதிரி நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க இதுக்கெல்லாம் அப்புறமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடும். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காவு போக்க பார்த்து நான் உங்க இதுக்கப்புறம் வந்து பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல, இவர் உங்க ஃபேமிலி தொடுவாருன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லும். இப்பதான் இந்த லேடிக்கு ஒரு விஷயம் புரிய வரும், ஃபேமிலி ஃபேமிலி அப்படின்னு. இப்ப இதுக்கு முன்னாடி காவு போக்கோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக இந்த லேடி ஒரு தடவை போயிருக்கும். தூரத்துல இருந்து உங்க ஃபேமிலியை பார்த்திருக்கும். அப்ப இவங்க ஃபேமிலி கூட ரொம்ப பாசமா இருக்கிற ஒரு ஆளையும் பார்த்திருக்கும். அது நம்ம கோசு, நம்ம காங்கிரியம். நம்ம காங்கிரியம் பார்த்த உடனே அப்ப அது எதுவும் பேசாம வந்திருக்கும். ஆனா இப்ப அதுக்கு எல்லாமே புரிய வந்திருக்கும். இப்பதான் இந்த லேடிக்கு எல்லாமே புரிய வரும். இந்த லேடி யோசிக்கும், ஊபோக்க அவரோட வீட்ல இருந்து அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காங்க, அதுவும் பேக்மா வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த பேக்மா வேலையில இவ்வளவு நேரம் நடந்த அதிர்வு எல்லாமே சாதாரண அதிர்வு கிடையாது, அது வெறும் சாதாரண டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், யாரது யாரது இந்த பேக்மா வேலைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அந்த வந்த ஆளு அடுத்தடுத்த ஸ்குவாடையும் மொத்தமா காலி பண்ணிட்டு இருப்பா. எவனாலுமே இவனை எதிர்த்து நிக்கவே முடியாது. இப்ப இந்த பேக்மா வேலையிலேயே டாங்கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு. இப்ப இவன் கிட்ட போய் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுவா, சார் இப்ப இருக்கிறத பார்த்தா நீங்க தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் தடுக்கிறதுக்காக வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே இந்த கான் கேப்பா, எதுக்கு நானு, அது ஒரு சாதாரண டிஸ்டர்பன்ஸ் தானே அப்படின்னு. ஆமா சார் சாதாரணமா தான் இருந்துச்சு, ஆனா சிச்சுவேஷன் இப்ப கையை மீறி போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே இந்த டாங்கான் ரொம்ப எரிச்சலா, அதான் அந்த 12 ஜோடியாக் எவனாவது ஒருத்தர் இருப்பானே, அவனுக்கு தானே எலை செக்ஷன் இந்த பேக்மா வேலையை ரொம்ப புகழ்ந்துக்கிறோம், அவங்களை போக சொல்ல வேண்டியதானே, அவங்களை வச்சுட்டு எதுக்கு என்னைய வந்து கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்போ உடனே அவனு சொல்லுவா, இல்ல சார் அந்த 12 செக்ஷன்ஸ்ல டாப் 5 செக்ஷன்ஸ் ஏற்கனவே மிஷன்ஸ்க்காக போயிட்டாங்க, மிச்சம் இருக்கிற 7 செக்ஷன்ல 4 செக்ஷன் ஏற்கனவே தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே அந்த டாங்கானுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். இருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டான். இருந்தாலும் என்னால வர முடியாது, ஜியோகோ சியோங்ஷா அவங்க யாரையாவது போக சொல்லுங்க, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லுவா. இப்ப அந்த காடு சொல்லுவா, சாரி சார் அவங்களும் சீக்ரெட் மிஷன்ஸ்க்கு போயிட்டாங்க, அவங்களும் இப்ப பேக்மா வேலையில இல்ல அப்படின்னு. இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே வேற வழியே கிடையாதுன்னு இந்த டாங்கானு ரொம்ப எரிச்சலோட, அப்படி எவ்வளவு பேர் தான் வந்திருக்கானுங்க, எவ்வளவு பேர் வந்து நம்ம எல்லாரும் இவ்வளவு சீக்கிரமா இறந்துட்டு இருக்கோம், யாரு அந்த ரைடியஸ் ஃபேக்ஷனுக்கு டக்குனு மூளையில குழம்பி போய் மொத்த பேக்மா வேலையை அடிக்கணும்னு வந்துட்டாங்களா என்ன, மொத்த பேரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்போ உடனே அந்த காட் ரொம்ப பொறுமையா சொல்லுவாரு, இல்ல சார் வெறும் ஒருத்தன், இது வரைக்கும் எந்த கொம்பனாலையும் தொட முடியாத பேக்மா வேலையை அழியிற நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு போனது வெறும் ஒருத்தன் தான் சார் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோனே தான் இந்த டாங்கானுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இப்ப வெளில வந்து சிச்சுவேஷனை பார்த்தா இந்த பேக்மா வேலி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். எல்லா பக்கமும் எல்லா சோல்ஜர்ஸும் விழுந்து கிடப்பாங்க, எல்லாரும் அடி வாங்கி விழுந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த சோல்ஜர்ஸோட கூட்டத்தையே ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதை பார்த்த உடனே இந்த டாங்கானும் இவனை பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்பி வருவான். இப்ப நம்ம கோசு அந்த ஸ்குவாட் அடிச்சு முடிச்ச உடனே முன்னாடி பார்த்தா இன்னும் நிறைய பேர் அங்க வந்து நிப்பானுங்க. நான் எதுவும் எறும்பு பொந்துக்குள்ள வந்துட்டேனா என்ன, நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க, என்ன வந்துட்டே இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கோசு யோசிப்பான். இப்ப டக்குன்னு நம்ம கோசுக்கு தெரிஞ்சிடும் பக்கத்துல யாரோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு. இப்ப வர டைரக்ஷன் நம்ம கோசு திரும்பி பார்ப்பான். பார்த்தா அந்த இடத்துல அப்படியே ரொம்ப வேகமா வந்து இந்த டாங்கான் வந்து குதிப்பாரு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து இந்த குவாங்கியும் பாப்பா. இந்த குவாங்கியூ தான் யோசிப்பா, இவர் அவராச்சே டாங்கான் தி பிளாக் ஸ்கார்பியன் கிங், பேக்மா வேலியோட 3 கார்டியன்ஸ்ல ஒரு ஆளு. இவரே இந்த இடத்துக்கு வந்துட்டாரா, ஒரு மான்ஸ்டர் தடுக்கிறதுக்காக இன்னொரு மான்ஸ்டரே வந்திருக்கு. இதுதான் முடிவு, இதுக்கு மேலேயும் அந்த கோசுவால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஹெவிலி டெஸ்ட்ராயரோட டிசிபிள் உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான கோசு தான், ஆனா ஒரு வளர்ந்து வர மான்ஸ்டரால ஏற்கனவே வளர்ந்த ஒரு மான்ஸ்டரை ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இதை ஏற்கனவே கேப்டன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்கணும், ஆனா என்னோட சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்ம கோசுவோட நிலைமை அவ்வளவுதான், நம்ம கோசு இன்னையோட முடிஞ்சிருவா அப்படின்னு சொல்லி தான் இந்த குவாங்கியும் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இந்த டாங்கான் கோசுவை பார்த்து சொல்லுவான், என்னால நம்பவே முடியல, வெறும் ஒருத்தன் பேக்மா வேலையை அடிச்சுட்டு இருக்கான்னு கேட்கும்போது என்னால நம்பவே முடியல, அதுவும் அந்த ஒருத்தன் ஒரு சின்ன பையன் கேட்கும்போது என்னால சுத்தமா நம்ப முடியலன்னு சொல்லி நம்ம கோசுவோட பக்கத்துல வந்து நம்ம கோசுவை பஞ்ச் பண்ணுவான். நம்ம கோசு அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடுவான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் விலகி வருவான். இப்ப அதை பார்த்த உடனே இந்த டாங்கானு மறுபடியும் தன்னோட ஃபிஸ்டை யூஸ் பண்ணி ரொம்ப வேகமான ஒரு பஞ்சை நம்ம கோசுவை நோக்கி கொடுப்பான். நம்ம கோசு தன்னோட கையை வச்சு இந்த பஞ்சை தடுப்பான். இருந்தாலும் அந்த பஞ்சோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால அதை தடுத்ததுக்கே நம்ம கோசு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே பின்னாடி ரொம்ப தூரம் போயிடுவான். ஆனா எவ்வளவு தூரம் போனாலும் சரி நம்ம கோசுக்கு பெருசா ஒண்ணுமே இருக்காது. அவன் கை லைட்டா அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், அந்த பஞ்ச் அவன் ஈஸியா தடுத்திருப்பான். இதை பார்த்ததும் டாங்கானால நம்பவே முடியல. ஏன்னா தன்னோட 70% பவர்ல இருக்கிற அயன் ஷேட்டரிங் ஃபிஸ்டை இவன் தடுத்துட்டான்றத அவரால் சுத்தமா நம்ப முடியல. இப்ப நம்ம கோசு அவரை பார்த்து கேட்பான், நீ தான் பேக்மா வேலியோட லீடரா அப்படின்னு. இதை கேட்டதும் இந்த டாங்கானுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். என்னது, இவன் லேடியை பார்க்கறதுக்காக வந்திருக்கானா, அப்ப லேடிக்காக தான் வந்திருக்கானா, இல்ல இவன் கண்டிப்பா லேடிக்காக வரல, இல்லனா இவனுக்கு பேக்மா வேலியோட லீடர் ஒரு பொண்ணா பையனான்றது தெரிஞ்சிருக்கும், ஆனா அதுவே தெரியல. அப்ப இவன் வேற எதுக்காக வந்திருக்கான், ஆனா எதுக்காக அவன் இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. இப்போ உடனே இவரும் கேட்பாரு, என்ன என்னோட தலை எடுக்கிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு. நம்ம கோசு சொல்லுவான், நான் இங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க எல்லாருமே என்னதான் குறை சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சது நீங்க தான் அப்படின்றத நீங்க மறந்து போயிட்டீங்க. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க மட்டும் கடத்தனால அப்படியே வந்து ஒப்படைச்சிட்டீங்கன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் இப்படியே நடந்து போயிடுவேன் சொல்லுவா. இதை கேட்டதும் டாங்கானுக்கு புரிஞ்சு போயிடும், ஓ இதான் நடந்திருக்கா, எனக்கு ஓரளவு என்ன நடந்திருக்குன்றது புரிஞ்சு போயிடுச்சு.
இருந்தாலும் உன்னை அப்படியெல்லாம் விட்ட முடியாது. நீ எங்களோட இடத்துக்குள்ளேயே வந்து எங்களோட ஆளுங்களையே அடிச்சு எங்க இடத்தையே அழிக்க ட்ரை பண்ணுவ. நான் உன்னை அப்படியே விட்டணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இதை தனக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் இந்த ஸ்டோரியை மேனிபுலேட் பண்ணி சொல்லுவாரு. இப்ப இந்த டாங்கான் கோசுவை பார்த்து, ஓ நீ அவனை பத்தி சொல்றியா? ஆமா, நான் தான் அவனை கடத்திட்டு வர சொன்னேன். ஆனா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை நான் கொல்ல சொன்னேன். இந்நேரத்துக்கு அவனோட தலையை வெட்டியிருப்பாங்களே. ச்சே, நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட. இப்ப வேலை முடிஞ்சிருச்சு. உனக்கு வேணும்னா அவனோட பாடியை வேணா நான் தரேன் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளவுதான். இதை கேட்டதும் நம்ம கோசு அமைதியாயிருவான். அவனோட கீ மட்டும் அப்படியே ரைஸ் ஆயிட்டே இருக்கும். சுத்தி இருக்கிற கல்லெல்லாம் பறக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கீ ரைஸ் பண்ணுவான். இப்ப நம்ம கோசு கேட்பான், உண்மையா சொல்றியா? உண்மையிலே அவர் கொண்டுட்டீங்களா? இதை பார்த்ததும் டாங்கானோ, இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து உண்மையிலே ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி ஒருத்தனை கொல்ல போறோமே நினைச்சு எனக்கும் கவலையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லணும்? நான் உண்மையை தான் சொல்றேன். அவன் எப்பயோ செத்து போயிட்டான் அப்படின்னு இந்த டாங்கான் கோசுவை பார்த்து சொல்லுவான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல நம்ம கோசு டக்குன்னு அடுத்த செகண்ட் இந்த டாங்கான தாண்டி வந்து நிப்பான். எப்ப இவன் தாண்டி வந்தானே இந்த டாங்கானுக்கே தெரியாது. இப்ப நம்ம கோசு சொல்லுவான், இன்னையோட பேக்மா வேலைன்னு ஒரு இடம் இந்த உலகத்திலே இருக்காது. இருக்கிறதுக்கும் நான் விட மாட்டேன். மொத்த இடத்தையும் இன்னையோட நான் அழிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு அப்பாவியை கூட்டிட்டு வந்து அவரை கொண்டுட்டீங்க. அதை சொல்லிட்டு சிரிக்க வேற செஞ்சீங்க. இன்னையோட இந்த மொத்த இடத்தையும் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை சொல்லி முடிச்ச உடனே இந்த டாங்கானுக்கு அப்பதான் அவரோட வயித்துல ஒரு பஞ்சே விழுகும். டயலாக்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பஞ்சே விழுகும். அவ்வளவு ஃபாஸ்டா ஆரம்பிச்சதும் இந்த டாங்கான் கீழே விழுந்ததும் நம்ம கோசு அடுத்து இந்த பேக்மா வேலையை ஃபேஸ் பண்றதுக்காக முன்னாடி போவான். அப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும், எங்க போயிட்டு இருக்க? சண்டை இன்னும் முடியவே இல்லை அப்படின்னு. அந்த குரல் கேட்ட உடனே நம்ம கோசுக்கு தெரிஞ்சிடும் அந்த டாங்கான் எந்திரிச்சிட்டான்னு. அவனும் பின்னாடி இருந்தே நம்ம கோசுவை அடிக்க வருவான். ஆனா அந்த ஒரு அடியில இருந்து தப்பிச்சுட்டு அவன் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் நின்றுவான். இப்போ உடனே அந்தாலும், இந்த ஒரு சின்ன பாடியை வச்சுட்டு நீ நல்லாவே தப்பிக்கிற அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா டக்குன்னு அவராலே ஒரு மாதிரி எந்திரிச்சு நிக்கவே முடியாது. அவரோட பாடியில இருந்து ரத்தமா வாந்தி வர ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம காங் சொல்லுவான், நான் எந்த கில்லிங் டெக்னிக்கையும் இது வரைக்கும் யூஸ் பண்ணாம இருக்கேன். ஏன்னா நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். ஆனா உன்னோட ட்விஸ்டட் வெயின்ஸ் எல்லாம் வெடிச்சு சாக கூடாதுன்னு நினைச்சினா அசையாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அங்க இருந்து அப்படியே பாரு, உன்னோட கண்ணு முன்னாடியே இந்த பேக்மா வேலையை நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் அந்த கானுக்கு ரொம்ப கோவம் வந்து மறுபடியும் எந்திரிச்சு நிப்பான். அவனுக்கு எவ்வளவு வலிச்சாலும் பரவாயில்ல எந்திரிச்சு நிப்பான். இப்ப மறுபடியும் நம்ம கோசுவை பார்த்து கேட்பான், நான் உன்னை எங்க போறேன்னு கேட்டேன் அப்படின்னு. மறுபடியும் நம்ம கோசுவை அடிக்கிறதுக்காகவும் வருவான். ஆனா இந்த தடவை அவனோட தலையில தட்டி மொத்தமா அவனை மண்ணுக்குள்ளே புதைச்சிருவான். இப்படி புதைச்சதுக்கு அப்புறம் நம்ம கோசு சொல்லுவான், எந்திரிச்சு பாக்குறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ உள்ள இருந்தே பாரு, நீ எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த பேக்மா வேலி தரமட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு நம்ம காங் திரும்ப அடுத்த செகண்ட் கீழ இருக்கிற நிலைமை அது ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கீ அந்த டாங்கான் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு பெரிய கீனா சுத்தி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே கிழிச்சிட்டு போய் நம்ம கோசுவோட கையிலுமே லைட்டா அடிப்படும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கீயை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த டாங்கான் மறுபடியும் எந்திரிச்சு நிப்பான். நம்ம கோசுவை பார்த்து சொல்லுவான், நான் உன்னை பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்த உடனே இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, இந்த லெவலெல்லாம் ஒரு கோசு இருக்கவே மாட்டான் தான் யோசிச்சேன். ஆனா உன்னை நேர்ல பார்த்தோன்னே தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. நான் இனிமேலும் சீப்பான டெக்னிக்கை யூஸ் பண்ண விரும்பல. என்னோட அல்டிமேட்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த சண்டையை இப்பவே முடிக்க போறேன். உன்னால முடிஞ்சா ஏதாவது ட்ரை பண்ணி இதை தடுக்க முடியுதா பாரு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப தன்னோட மொத்த கீயையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவரு பிளேசிங் அயன் ஷேட்டரிங் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவாரு. நம்ம வெஜிடா மாஜின் புக்கு எதிராக ஒரு யூஸ் பண்ணாலும் ஒரு அட்டாக் அந்த மாதிரி ரொம்ப ஃபியர்ஸா இந்த அட்டாக் நம்ம கோசு நோக்கி வந்துட்டு இருக்கும். அது பக்கத்துல வர வரைக்கும் அதை தடுக்கணும் யோசிக்கவே மாட்டான். இருந்தாலும் வேற வழியே கிடையாது, தடுத்தாகணும்னு முடிவு பண்றவன் இப்ப சொல்லுவான், உன்ன மாதிரி ஒரு ஆளை ஃபேஸ் பண்றதுக்காக இந்த டெக்னிக்கை நான் கத்துக்கல. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணி ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் ரேடியன்ட் வீல் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். இப்ப இந்த ரெண்டு அட்டாக்கும் கொலைட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த லேடி இருக்குல்ல, அந்த லீடர் அது இந்த ஹுவாங் யூவை பார்க்கறதுக்காக வந்திருக்கும். அப்ப அந்த ஹுவாங் யூவை பார்த்து கேட்கும், இங்க ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் வேலியில இருக்கானா அப்படின்னு. அதை கேட்ட உடனே அவனும் ஆமா லேடி அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த நேரத்துல தான் இவங்க ரெண்டு பேரோட அட்டாக்கும் கொலைட் ஆயிருக்கும். இங்க இருக்கிறவங்க 4 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்குன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரெண்டு அட்டாக்கோட எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப இந்த லீடரும் உடனே அந்த பில்டிங்ல இருந்து வெளில வந்து பாக்கும். பார்த்தா அந்த எக்ஸ்ப்ளோஷனை பார்க்கும்போதே அங்க நம்ம காங்கிரியம் நிக்கிறது அதுக்கு தெரிஞ்சிடும். அதால ஃபீல் பண்ண முடியும். உடனே இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த இடத்தை நோக்கி இதுவும் போக ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த எக்ஸ்ப்ளோஷன் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னா சுத்தி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே தரமட்டமாக்க ஆரம்பிச்சிடும். சுத்தி இருக்கிற எந்த மரத்தாலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாமே அப்படியே தரமட்டமாயிடும். இப்ப இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனை அந்த பேக்மா வேலியில இருக்கிற எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அதோட ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். இப்ப இந்த ஹுவாங் யூ இதை பார்த்துட்டு இது பிளேசிங் அயன் ஷேட்டரிங் த்ரஸ்டா அவரோட அட்டாக்னால தான் இந்த மாதிரி மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா அந்த அட்டாக்னால இந்த இடம் இப்படி மாறல. இது மாறதுக்கான காரணம் டிவைன் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ன்றது. இப்ப இந்த கேப்டன் நடக்கிற பக்கத்துல இந்த லேடி வந்துரும். வந்த உடனே சுத்தி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டாங்கான் சண்டை போறதுனால சண்டைக்குள்ள போகாம சுத்தி நின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உடனே லேடி நீங்க பக்கத்துல போகாதீங்க, லார்ட் டாங்கான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்ன உடனே என்னது அங்கிள் டான் இங்க சண்டை போடுறாரா, அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறதுக்காக இந்த லேடியும் முன்னாடி போகும். முன்னாடி போறப்பதான் அதுக்கு தெரிய வரும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுல அந்த இடத்துல ரொம்ப பெரிய பள்ளம் ஒன்று உருவாயிருக்கும். ரொம்ப கீழே வரைக்கும் போயிருக்கும். இந்த பள்ளத்துல இருந்து அப்படியே உள்ள எட்டி பார்க்கும். பார்த்தா நம்ம காங் நின்னுட்டு தான் இருப்பான். ஆனா அந்த டாங்கான் இருக்கால அவன் கீழே வந்து கிடப்பான். அது மயக்கம் போட்டு கிடப்பான். இப்ப இதை பார்த்துட்டு அந்த லேடியும் அந்த பள்ளத்துக்குள்ள வந்து இறங்கும். உடனே சுத்தி இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் வந்து இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு என்னது லார்ட் டாங்கானே இப்படி பண்ணிட்டானா, எல்லாரும் சண்டை போட தயாராகுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம கோஸோட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இப்போ உடனே இந்த லேடி எல்லாரும் விலகி நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்க பார்த்து கேட்கும், இப்போ உன் கூட சண்டை போட்டாரு அவர் உயிரோட இருக்காரா இல்ல இறந்துட்டாரா? ஒருவேளை அவர் மட்டும் இறந்திருந்தாரு நான் சத்தியமா சொல்றேன் உன்னால இந்த இடத்துல இருந்து உயிரோட வெளில போகவே முடியாதுன்னு இந்த லீடர் சொல்லும். இதை கேட்டுட்டு நம்ம காங் வேற ஒரு கேள்வி கேட்பா, நீதான் லீடரா நான் கேட்டேன் அப்படின்னு. இப்போ உடனே இந்த லேடியும் நீ பேச்ச மாத்தாத, நான் தான் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, எனக்கு ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு அப்படின்னு கத்தும். டிவைன் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை ஃபேஸ் பண்ணிட்டு யார் உயிரோட இருந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு நம்ம கோசு சொல்லுவான். இதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் ஆரம்பிக்கும். உடனே தன்னோட கீயை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். எதுக்காக பண்ண, நான் உன்னை என்னோட எதிரியா பார்த்ததே கிடையாது, இருந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு கத்தும். இப்ப டக்குனு பார்த்தா அந்த டாங்கானு பின்னாடி எந்திரிச்சு நிப்பான். அவன் திரும்பி நம்ம கோசுவா அடிக்கிறதுக்காக வருவான். ஆனா அவன் தொடர வரதுக்குள்ள அவனோட இன்சைட்ஸே ஒரு மாதிரி இருக்கும். அவனோட வெயின்ஸ் எல்லாம் திருப்பி வெடிச்சு திருப்பி கீழே விழுந்துருவான். அவ்வளவுதான். இப்ப முன்னாடி பார்த்த மாதிரி விழுந்திருப்பான்.
இப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், ஒருவேளை நான் என்னோட அட்டாக்க மட்டும் பாதியிலே நிறுத்தாம போயிருந்தேனா இந்த ஆள் கண்டிப்பா செத்துருப்பான் அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் இந்த ஆள் அளவுக்கு கீ இல்லாம இருந்திருந்தா அவங்க இனியாரும் 10 தடவை செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப உடனே இந்த கேப்டன் இருக்கால, அவன் உடனே பக்கத்துல ஓடி வந்து நம்ம லார்ட் டாங்கானோட பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு, இவரோட பல்ஸ் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, இருந்தாலும் இவருக்கு பல்ஸ் இருக்கு, நம்ம இப்பவே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கோசு தன்னோட கீயை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு கிராவிட்டியை போடுற மாதிரி அப்படியே மொத்த பேர் மேலேயும் பிரஷர் போட ஆரம்பிச்சிருவான். யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அந்த கேப்டன் ஒருத்தர் இருப்பானே, அவனோட தலையை கூட அவனால நிமித்த முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு கீயை போடுவான். இப்ப நம்ம கோசு அந்த கேப்டனை பார்த்து கேட்பான், யாரும் அசையறதுக்கு நான் இன்னும் பெர்மிஷன் கொடுக்கவே இல்லையே, அதுக்குள்ளேயே உங்களை யார் அசைய சொன்னது அப்படின்னு. இப்ப திரும்பி அந்த லீடர் பார்த்து நம்ம காங் சொல்லுவான், பேக்மா வேலியை சேர்ந்த உன்னோட ஆளுங்க இங்க கா உபோக்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவரு இப்ப இங்க வந்தாகணும், அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்றத நானே என்னோட கண்ணால பாக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் அந்த லீடரும், என்னது கா உபோக் செத்துட்டாரு நினைச்சியா என்ன, அவர் இப்ப அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அவன் பேசவே விட மாட்டான். தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிற கீயை இன்னும் அதிகப்படுத்துவான். எந்த அளவுக்குனா சுத்தி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த லீடர் தவிர வேற யாராலையும் அந்த இடத்துல நார்மலா நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கீயை ரிலீஸ் பண்ணுவான். மறுபடியும் நம்ம காங் சொல்லுவான், இனிமேலும் உங்க வாயில இருந்து வர எந்த வார்த்தையும் நான் நம்ப போறது இல்ல, நீ உன்னோட ஆளுங்களை அனுப்பி இப்பவே கா உபோக்கை இங்க கூட்டிட்டு வர சொல்றேன், அவர் உயிரோட இருக்காரா செத்து போயிட்டாரான்றதை என்னோட கண்ணால நானே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க எல்லாரும் என்ன பண்ணணும்ன்றதை நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த லீடருக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும், ஒருவேளை நம்ம காங் மட்டும் இப்ப நிறுத்தல, கண்டிப்பா இந்த சிச்சுவேஷனை அதால கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு. இப்ப வேற வழியே இல்லாம தானி கூட சண்டை போட்டு தான் ஆகணுமா, தானி உன ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப தூரத்துல இருந்து மேல பள்ளத்துக்கு மேல இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும், காங்கிரியோங் காங்கிரியோங் தானே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தூரத்துல இருந்து நம்ம காவு கூப்பிடுவான். இப்பதான் நம்ம காவு உயிரோட இருக்கிறத நம்ம கோசு பாப்பான். இப்போ உடனே இந்த காவு போக்கு பக்கத்துல இருக்க அந்த ஃபாங்கியோ மேல கோவப்பட்டு, டேய் இங்க இவன் நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா, என்ன கூட்டிட்டு வந்தது இல்லாம இவனையும் கூட்டிட்டு வந்தீங்களா, அது ஒரு அப்பாவி பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கோவப்பட்டு இருப்பான். அவனுக்கு இவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணான்றது இன்னமும் தெரியாது. இப்ப ஊபோக்க பார்த்த உடனே நம்ம கோசு அமைதியாயிருவான். இப்ப ஊபோக்க பார்த்து சொல்லுவான், பிரதர் உங்களுக்காக உங்க வீட்டுல உங்க ஒய்ஃபும் குழந்தைகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க நம்ம போலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிருவான். இப்ப இவ்வளவு நேரம் அவனோட கீயை யூஸ் பண்ணி எல்லாரும் பிரஷர் பண்ணிட்டு இருந்தால அதையுமே ரிலீஸ் பண்ணிடுவான். இப்பதான் ஒரு மாதிரி எல்லாருமே ஃப்ரீ ஆவாங்க. இப்ப நம்ம ஊபோக்க நேரா அவனோட ஃபேமிலிக்கு கூட்டிட்டு வந்துருவான். அவன் ஃபேமிலியும் இவனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. நம்ம கோசுவும் அந்த இடத்துல இருந்து எதுவுமே சொல்லாம அப்படியே தூரத்துல இருந்து அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இப்ப நம்ம ஊபோக்கு அங்க இருக்கும்போது குவாங்கியூ தான் சொல்லியிருப்பான், இவன் தான் ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, அந்த மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு வந்து இந்த மொத்த பேக்மா வேலையும் அழிக்க ட்ரை பண்ணதுக்கான காரணமும் உன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்றதையும் அப்பதான் சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஊபோக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம காங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே இவன் கண்டிப்பா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஊபோக்கு யோசிச்சிருப்பான். ஆனா சுப்ரீம் ஓவர்லார்டோட டிசிபிளா இருப்பான்னு அவன் கனவுல கூட யோசிச்சு பார்த்தது இல்ல. அதை கேட்டோடனே தான் அவனுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். இப்ப நம்ம காங்கும் எப்பயும் போல ஹோட்டலுக்கு போயிருவான். அங்க போன உடனே நம்ம ரின்னு அகாபாசும் வேக வேகமா வெளில வந்துட்டு இருக்கோங்க. அதுங்களை பார்த்துட்டு, என்னாச்சு நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் தானே, இல்லையா என்ன, இருந்தாலும் நீங்க இந்த நேரத்துல எங்க கிளம்புறீங்க, பிசினஸ் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா, ஹோட்டலே முடிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் பேக்மா வேலியில ஒரு புயல் வந்து ஓஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாரும் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பாங்க. இன்னைக்கு சண்டை போட்டவங்க எல்லாருமே மெடிசனல் ஹால்ல தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். எல்லாருக்கும் கையை காலுன்னு எல்லா இடத்துலயும் உடைஞ்சிருக்கும், எல்லா இடத்துலயும் அடிபட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த லார்ட் டாங்கான் இருக்கிறதே மோசமான ஒரு நிலைமையில இருப்பான். அவனுக்கு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். இப்ப அந்த லீடரோட இடத்தை தான் காட்டுவாங்க. இந்த பேக்மா வேலியோட லீடர் அந்த கேப்டனை கூப்பிட்டு, கேப்டன் யாங் ஜியோங் ஹாக், இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலனா உங்களோட லைஃபை இழக்க வேண்டியது இருக்கும், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு அவரை பார்த்து சொல்லும். இப்ப இந்த லீடர் நான் கிட்ட இருக்கிற ஒரு டவுட்டை இந்த கேப்டனை பார்த்து கேட்கும், ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் இங்க வருவான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு. அதை கேட்ட உடனே அந்த கேப்டனும் எனக்கு தெரியும் சொல்லுவான். அப்ப இது எல்லாமே இப்படிதான் நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அதுக்கு சுத்தமா புரியாது. என்ன சொன்னீங்க, பாதி பேர் வேலையில இருக்கிற பாதி பேரை அடிச்சு போட்டிருக்கான், அங்கிள் டாங்கான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு, ஏன் மொத்த பேக்மா வேலையையும் அவன் ஒரே நாள்ல காலி பண்ண பார்த்தான், அதுவும் அவனா நிறுத்தாத வரைக்கும் அவனை நம்மளால தடுக்க கூட முடியல. ஆனா இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சே பண்ணீங்களா, அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சே அவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கேட்கும்போது அந்த கேப்டன் சொல்லுவாரு, இது எல்லாம் இப்படிதான் நடக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் லேடி, ஆனா இது எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மர் லேடியோட சீக்ரெட் ஆர்டர்ஸ்ல தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஃபார்மர் லேடின்றது யாருன்னா இப்ப இருக்காங்க இந்த லீடர், இந்த லீடரோட அம்மா, இந்த காரியோட அம்மா தான் இதுக்கு முன்னாடி பேக்மா வேலியோட லீடரா இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செட் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்மர் லேடி தான் நம்ம கேப்டன் யோங் ஜியோங் ஹாக்க காப்பாத்தி இருக்கு. அந்த ஒரு நிமிஷத்துல இருந்தே இந்த கேப்டன் இவங்களுக்கு ரைட் ஹேண்ட் மேனா மாறிட்டாரு, இவங்களுக்கு தான் எப்பயுமே லாயலா இருந்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கிற லேடிக்கு இவர் ரைட் ஹேண்ட் மேனா இருக்காரு. இருந்தாலும் அவங்க அம்மாவே எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண சொல்லணும்ன்றது இந்த லேடிக்கு புரியாது. இப்போ உடனே அதை பத்தி கேட்பாங்க, அவங்க எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. இப்போ ஃபார்மர் லேடி இது எல்லாத்தையும் எதுக்காக தெரியுமா பண்ண சொன்னாங்க, இப்ப இருக்கிற பேக்மா வேலி மேல அவங்களுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான். ஏன்னா வேலி இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு, அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி இருந்ததை விட சைஸ்ல ரொம்ப பெருசாயிடுச்சு, ஆனா சப்ஸ்டன்ஸ் இல்லாம போயிடுச்சு. இப்பவும் கூட இந்த மக்கள் எல்லாரும் பேக்மா வேலியை ரொம்ப பெருசா பாக்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மர் லேடி லீடரா இருந்தப்ப என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதனால மட்டும் தான் பேக்மா வேலியை இவ்வளவு பெருசா பாக்குறாங்க. ஆனா இப்ப இருக்கிற பேக்மா வேலி அப்படி இல்லன்னா இவங்களுக்கு தோணுது. அதனால இந்த பேக்மா வேலிக்கு ஒரு ரிஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு அவங்க அம்மா நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த ரிஃபர்மேஷன் பேக்மா வேலியே அழிச்சிருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத பத்தி நம்ம காரியம் கேட்கும்போது இந்த கேப்டன் மறுபடியும் சொல்லுவாரு, நார்மலா ஒரு காட்டு தீ இருக்குன்னா சின்ன சின்ன மரங்கள் எல்லாமே உடனே அழிஞ்சு போயிடும், ஆனா பல நூறு வருஷமா தன்னோட வேற நிலத்துக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற மரங்கள் அந்த காட்டு தீயை கூட ஈஸியா சமாளிச்சிடும். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற லீடர் இந்த பேக்மா வேலியை ரொம்ப பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆளுங்களை விட வெறும் பாதி ஆட்களை வச்சு அந்த நிலைமைக்கு எடுத்துட்டு போனாங்க. ஆனா இப்ப இருக்கிற லீடரால அதே விஷயத்தை பண்ண முடியுமான்றது அவங்களுக்கு தெரியல.
அந்த அளவுக்கு இதை ஒரு பெருசா மாத்த முடியுமான்றது உங்களுக்கு தெரியல. அதனாலதான் பேக்மா வேலையை அழிக்கணும்ன்றதுக்கு பதிலா பேக்மா வேலையை அவங்க ரிஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சாங்க. திருப்பியும் பழைய பொசிஷனுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதை எவ்வளவு மறைக்கணும்னு நினைச்சாலும் கூட கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். இந்த பேக்மா வேலையை பார்த்து பயந்தவங்க எல்லாரும் திருப்பி இந்த பேக்மா வேலையை அவங்களால புடிச்சிட முடியும்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப எதிரிகள் பெருக ஆரம்பிப்பாங்க. அப்படி எதிரிகள் பெருக ஆரம்பிச்சாங்கன்னா இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளேயும் பேக்மா வேலை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். உள்ள நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்கல்ல, அவங்கள நிறைய பேர் இந்த எதிரிகள்னாலேயே பயந்து போய் வெளில போக ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேருக்கு ஏற்கனவே அவங்க மாரல் குறைஞ்சு போயிருக்கும். இப்ப பயமும் அதிகமாகி அதனாலேயே அவங்க சண்டை போறதை விட்டுட்டு வெளில போயிருவாங்க. அப்ப பேக்மா வேலை சைஸ்ல ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இப்ப இருக்கிற லீடரான காரியோங்கும் பேக்மா வேலையும் எப்படி சமாளிச்சு வர போறாங்கன்றத பார்க்கணும் தான் அவங்க அம்மா ஆசைப்படுறாங்க. ஒருவேளை இதை தாண்டி வந்துட்டாங்க, கண்டிப்பா பேக்மா வேலையை அவங்களால பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு போக முடியும்ன்றத அவங்க அம்மா நம்புறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இந்த காரியோங்கும் எங்க அம்மாவுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொன்னதா சொல்லிக்கோங்க. ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருந்தும் இந்த பேக்மா வேலையை வெறும் ஒரு சொல்ல சொல்லி கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றத அவங்க நிரூபிச்சாங்க. ஆனா இப்ப அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் மேல உங்களோட இம்ப்ரெஷன் மாறி இருக்கான்றத நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவன் ஒரு டிசப்பாயின்மெண்ட், அவன் ஒத்தே கிடையாதுன்னு சொன்னீங்க, அவனால ஹெவன்லி டிஸ்ட்ராயரா மாறவே முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவன் வந்து என்ன பண்ணிட்டான்றத நீங்களே பாத்துட்டீங்களா? இப்ப என்ன இதுக்கு சொல்ல போறீங்க அப்படின்னு அந்த கேப்டனை பார்த்து கேட்கும். இப்ப உடனே அவர் சொல்லுவாரு, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை உண்மையான ஹெவன்லி டிஸ்ட்ராயரே பேக்மா வேலைக்கு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. இது கேட்டோனே அவளால யோசிச்சு பார்க்க கூட முடியாது. ஏன்னா உண்மையான சுப்ரீம் ஓவர்லார்ட் மட்டும் வந்திருந்தாரு, இன்னைக்கு ஒருத்தர் கூட உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. பேக்மா வேலி மொத்தத்தையுமே அழிச்சிட்டு தான் அவர் போயிருப்பாரு. சோ இப்பவுமே அந்த கேப்டன் நம்ம காங்க பத்தி அதே விஷயத்தை தான் யோசிக்கிறாரு. ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை கத்துக்கிட்டான்றதுனால மட்டும் அவன் சுப்ரீம் ஓவர்லார்டா மாறிட முடியாதுன்னு நினைக்கிறாரு. சோ அவன் இன்னமுமே ஒருத்தர் இல்லாத ஆள் தான். அவனால என்னைக்குமே ஹெவன்லி டிஸ்ட்ராயரா மாறவே முடியாது. இருந்தாலும் அவர் எதிர்பார்க்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவன் நார்மலா நடந்துக்கிறத வச்சு பார்த்தா அவன் பதுங்கி தான் பேக்மா வேலிக்குள்ள வருவான் இவர் யோசிச்சாரு. ஆனா இவ்வளவு ஓப்பனா மொத்த பேக்மா வேலையுமே எதிர்க்கிற மாதிரி அவன் வருவான் இவர் யோசிச்சு பார்க்கவே இல்ல. ஆனா அப்படி வந்து கூட அவனோட லிமிட்ஸ் தான் அவன் காமிச்சிருக்கான். ஏன்னா இன்னைக்கு வேலையில யாருமே சாகல, அவன் கூட சண்டை போட்டவங்க எல்லாருமே உயிரோட இருக்காங்க. அதுதான் உண்மை. ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிப்ளின் சொல்லிக்கிற ஒருத்தன் அவன் கத்து வச்சிருக்கிற எல்லாமே கில்லிங் டெக்னிக்கா இருக்கும்போது மத்தவங்கள பாவம் பார்த்து விட்டுட்டு போறான் அப்படின்னா அவன ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிப்ளின் சொல்றதுக்கு தகுதி கூட கிடையாது. அவனோட கேரக்டருக்கு அவன் டேபிள் துடைக்கதான் லாய்க்கு அப்படின்னு இவர் சொல்லுவாரு. ஆனா இதுக்கப்புறமா அவன் இதே மாதிரியான விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தானா கண்டிப்பா விதியை அவன் பார்க்கும்போது அந்த விதியை ஃபேஸ் பண்ண முடியாம அவன் செத்து போயிடுவான் இவர் சொல்லுவார். அப்ப அவங்கள இவன் ஒரு ஆளா அப்படின்னு இந்த லேடி கேட்கும்போது ஆமா இந்த கேப்டன் சொல்லுவாரு. இப்ப உடனே இந்த லேடியும் சரி நடந்து போச்சு, இனிமேலும் நீங்க பிரதர் ஊபோக்கோட ஃபேமிலியை தொடவே கூடாது, அவங்களை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒருவேளை அவரை கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவரை பேசி மட்டும் தான் நீங்க கூட்டிட்டு வரணும், அவரை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அவர் கூட சண்டையும் போடக்கூடாதுன்னு சொல்லிடும். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஊபோக்கும் இன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்கள் பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம காங்கு அவனோட ரூம்ல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். இப்ப இந்த கேப்டன் அந்த லேடி கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனோட விதியை ஃபேஸ் பண்ணும்போது அவன் செத்துருவான்னு சொல்லி சொன்னார்ல, அது என்ன தெரியுமா விதி? அவனோட மாஸ்டருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இன்னும் பாக்கி இருக்கு. அவங்க மாஸ்டரோட எதிரி இன்னும் உயிரோட தான் இருக்கா. அதான் அந்த மாஸ்டருக்கு துரோகம் பண்ண அந்த 4 பேர் அவங்கள ஒருத்தன் இன்னும் உயிரோட இருக்கா. இது நம்ம காங்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம காங் அப்ப என்ன முடிவு எடுக்க போறான்? என்ன ஆரம்பிச்சதும் நம்ம கோஸ் திருப்பி அந்த ஹோட்டலுக்கே போயிடுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் பிசினஸ் அது பாட்டுக்கு போகும். காலையில எந்திரிப்பாங்க, நம்ம அக்கா பாசூர் இன்னும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல நைட்டு கடையை சாத்திட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியே தொடர்ந்து ஒரு 4 நாள் போயிடும். ஆனா இந்த 4 நாளும் நம்ம கோஸ் வெளியே வந்துக்க மாட்டான், அந்த ரூம்குள்ளே தான் இருந்திருப்பான். ஏன் என்ன காரணம் அப்படின்னு நம்ம அக்கா பாசூர் சுத்தமா புரியாது. அவங்க என்ன நடப்பாங்கன்னா இவன் பேக்மா வேலையை போய் சண்டை போட்டு வந்தால அந்த ஒரு காரணத்தால தூங்கிட்டு இருப்பான் போல. சரி அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு நம்ம ரெண்டு விட்டுரும். ஆனா நம்ம அக்கா பாஸ் கேட்கும், அப்படி போய் அவன் என்ன சண்டை போட்டு வந்தான், இத்தனை நாளா தூங்கிட்டு இருக்கான், இவன் எந்திரிச்சானா எவ்வளவு சாப்பாடு சாப்பிடுவானே தெரியலையே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த 4வது நாளோட நைட்டும் நம்ம கோஸ் அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட ரூமுக்கு ஒரு ஆந்தை வரும். அந்த ஆந்தையோட சவுண்ட் கேட்ட உடனே நம்ம கோசு அதை பார்த்துட்டு அந்த ரூம்ல இருந்து கிளம்பிடுவான். இப்ப இவன் நேரா நடந்து போய் ஒரு உடைஞ்சு போன ஒரு பில்டிங் ஒரு இடம் இருக்கும். சோ அந்த ஒரு இடத்துக்கு போவான். அங்க உடையாம ஒரே ஒரு மீட்டிங் பாயிண்ட் மட்டும் இருக்கும். அங்க இவனுக்காக ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆளை பாக்குறதுக்காக தான் போயிருப்பான். இது வேற யாரும் கிடையாது, அந்த பேக்மா வேலையோட லீடர் காரியோங் தான். இந்த பொண்ணு தான் நம்ம கோசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதே நேரத்துல இந்த பேக்மா வேலையோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு படகுல நம்ம கேப்டனும் நம்ம காவுபோக்கும் போயிட்டு இருப்பாங்க. நம்ம கேப்டன் நம்ம காவுபோ கிட்ட ஏதோ ஒன்று சொல்றதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப உடனே அந்த என்ட்ரன்ஸ் காமிச்சு, இங்க பாத்தியா அந்த சுப்ரீம் ஓவர்லார்டோட டிசிபிள் இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு காரணமே உன்னை காப்பாத்தணும்ன்றதுக்காக தான், பேக்மா வேலையை அவன் தலையில போட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டதும் நம்ம காவுபோக்கு பேக்மா வேலி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு போல, வெறும் ஒருத்த வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கான், ஆனா அவனை தடுக்க முடியாம இருந்திருக்கீங்களேனே நம்ம கேப்டன் சொல்லுவாரு. நாங்க ஒன்னும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டோம் சொல்ல முடியாது, ஆனா அந்த ஒருத்தனும் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, அவன் சுப்ரீம் ஓவர்லார்டோட டிசிபிள். அதை மறந்துடாதனோனே நீ எல்லாம் பேசுறதெல்லாம் பேசு, நான் மட்டும் இருந்திருந்தேனா இந்த மாதிரி ஒண்ணு நடக்க விட்டுப்பேன் நினைக்கிறியா? நான் பேக்மா வேலையில இருந்திருந்தேனா இவன் ஆரம்பத்திலே தடுத்துருப்பேன் பாரு. இதை கேட்ட உடனே நம்ம கேப்டன் நீயா தடுத்துருப்ப அப்படின்னு அவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா நம்ம காவு போக்கால ஏத்துக்க முடியாத ஜீரணிக்க முடியாத ஒரே விஷயம் என்னன்னா, அவரு நம்ம காங்கு தான் அந்த சுப்ரீம் ஓவர்லார்டோட டிசிப்ளின்றதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. ஏன்னா அவனை எப்படி பார்த்தாலும் அவன் கொடுக்கற மாதிரி தான் இருக்கான். இவன் எப்படி அவ்வளோ பெரிய ஒரு ஆளோட டிசிப்ளா மாறினா, அதுவும் இல்லாம இவ்வளவு மாற்றி கத்து வச்சிருக்கா அப்படின்றத அவரால் ஏத்துக்கவே முடியாது. இப்ப நம்ம கேப்டன் எதுக்காக இங்க கூப்பிட்டோம் அப்படின்றத சொல்ல ஆரம்பிப்பாரு. இப்ப நம்ம காவு போக்கு முதல்ல சொல்லுவாரு, நீ என்ன ரெக்வஸ்ட் என்கிட்ட கேட்க போறன்றது எனக்கு தெரியாது, ஆனா அதை ஏத்துக்கணும் ஏத்துக்காதுன்றது என்னோட முடிவு தான். ஆனா ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட சொல்லு, சொன்னதுக்கு அப்புறம் அதை ஏத்துக்கலாமா வேணாமான்றதை நான் முடிவு பண்றேன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம கேப்டனும் சரி நாங்க இது வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பத்தி நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாரு. ஆக்சுவலா நம்ம காங் ஏற்கனவே இந்த லீடரை பார்த்திருப்பான். எப்ப அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம காங் பேக்மா வேலைக்கு போய் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திருப்பான். இறந்து போன ஒருத்தவங்களோட பேரை சொல்லி அவங்களை கண்டுபிடிச்சு தரணும், அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும், அவங்க உண்மையிலே செத்துட்டாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரெக்வஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்த பொண்ணு இந்த பொண்ணு தான், அதாவது காரியம் தான். ஏன் அப்படின்னா இவன் அந்த ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது தான் தான் ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருப்பான். அதை கேட்ட உடனே தான் இந்த பொண்ணை அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேர்ல கிளம்பி வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பேக்மா வேலையோட லீடருக்கும் இவன் தான் ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் சத்தியமா தெரியாது. இப்ப இவன் கிட்டே சொல்லும், நீ ஒருவேளை போய் சொல்லியிருந்தீனா கண்டிப்பா அதுக்காக நீ ஒரு பெரிய ஃபைனை பே பண்ண வேண்டியதா இருக்கும், எங்களை
உங்களை ஏமாத்துற காரணத்துக்காக கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம காங் உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் தான் உண்மையான ஹெவன்லி டிஸ்ட்ராயர் டோக்கியோ ரோங்கோட டிசிபிள் அப்படின்னு அப்ப கன்ஃபார்மா சொல்லிருப்பான். சரி நீ சொல்றத நான் நம்புறேன், ஆனா இந்த வேலைக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். டைமுக்கு ஏத்த மாதிரி நீ காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வேலை தான். அதே மாதிரி இந்த வேலையை நாங்க பக்காவா முடிச்சு கொடுத்துருவோம், அதை பத்தி நீ எந்த விதமான கவலையும் பட தேவையில்ல அப்படின்னு அந்த பொண்ணு அப்ப சொல்லிருக்கோம். இப்படிதான் நம்ம காங் இந்த பேக்மா வேலையோட லீடரை பாத்துருப்பான். ஆனா அப்ப அவதான் பேக்மா வேலையோட லீடர், இதெல்லாம் பண்ண போறா அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ உடனே பிரசன்ட்ல அந்த பேக்மா வேலையோட லீடரை பார்த்தா அவன் கோவப்படுவான். நீ ஆரம்பத்துல அப்படிதானே சொன்ன, நீ ஒரு இன்ஃபர்மேஷன் புரோக்கர் தானே நினைச்ச, ஆனா நீ மத்தவங்களை கடத்தி கொண்டுகிட்டு இருக்க, இததான் நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? அதுவும் இல்லாம பேக்மா வேலையோட லீடர் நீதான் அப்படின்றத ஏன் உன்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு சரி சரி கத்தாத, காதெல்லாம் வலிக்குது. ஆமா நான் பேக்மா வேலையோட லீடர் இல்லன்னு எப்போ உன்கிட்ட சொன்னேன்? அதே மாதிரி நாங்க இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சு தரதுல பக்காவான ஆளுங்க நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா அதே நேரத்துல நாங்க மத்த விஷயத்த பண்ணவே மாட்டோம்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்ல. அதனால நீயாவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சண்டை போடக்கூடாது. காவு போக்கிட்ட நாங்க தப்பு பண்ணிட்டோம் தான், ஆனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ண. அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. இப்போ நீ கொஞ்சம் அமைதியா உட்காரு, ஏன்னா உனக்காக ஒரு பெரிய நியூஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த அக்காவை நீ பாராட்ட போற அப்படின்னு நம்ம காங்க பார்த்து சொல்லும். உடனே நம்ம காங்கு திருப்பி திருப்பி என்ன ஏமாத்தாத, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதுன்னு கத்துவான். இதை கேட்ட உடனே அப்படியா உனக்கு ஒரு வேலை கேட்க விருப்பம் இல்லைனா நான் இப்பவே கிளம்புறேன், நீ ஒண்ணு கேட்க தேவையில்ல. ஆனா நீ ஒருத்தவங்களை தேடி வந்தியே, ஒரு 4 பேரோட பேரை சொன்னீல, அதுல ஒருத்தரை நான் கண்டுபிடிச்சேன், உனக்கு கேட்க விருப்பம் இல்லைனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அது பாட்டு கிளம்பிடும். இதை கேட்டதும் நம்ம காங் அமைதியாயிருவான். என்னது என்ன சொன்ன, திரும்ப சொல்லு, யார் அது அப்படின்னு கேட்பான். இப்ப ஒரு செகண்ட் டக்குன்னு பின்னாடி ரொம்ப கீ அதிகமா ரைஸ் ஆகிற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகும். அந்த பொண்ணே ரொம்ப பயந்து போயிடும். உடனே இப்படி திரும்பி பார்க்கும். பார்த்தா நம்ம காங் அப்படியே அதிகமான அளவுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அவன் கேட்பான், யார் கண்டுபிடிச்சதா சொன்ன, யார் அது அப்படின்னு. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம காங்கே வந்து இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம காரியம் சொன்னதை பத்தி தான் தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பான் நம்ம காங். இந்த காரியம் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, நாங்க அவனை தெளிவா கண்டுபிடிச்சோம் சொல்ல முடியாது, அவன் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சோம், ஆனா அது அவன் தானா எங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியல. அந்த ஒரு காரணத்தினால அது அவன் தான் என்னால கன்ஃபார்மா உங்ககிட்ட சொல்ல முடியல, அது அவன் தான் தெரிஞ்சுக்க நாங்க அந்த இடத்துக்கு போய் அது அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். நீ என்ன உலகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம காங் கேட்கும்போது, அதுவா ஒண்ணும் இல்ல, சுத்தி வரைக்காம நான் சொல்லிடுறேன், நீ இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நாங்க போய் அவனை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும். இதை கேட்டதும் நம்ம காங்க டென்ஷன் ஆயிவாப்ல. என்னது காசா, நீ இது வரைக்கும் எவ்வளவு காசு என்கிட்ட வாங்கிருக்க, அவ்வளவு காசை வாங்கிட்டு இனிமேல் ப்ரூஃப்க்கு திருப்பி காசு கேட்கறியா, அதெல்லாம் என்னால தர முடியாது, நீ எனக்கு எவிடன்ஸ் எடுத்துட்டு வா, நீ எவிடன்ஸ் எடுத்துட்டு வராத வரைக்கும் நான் உனக்கு சல்லி பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட உடனே ஓஹோ அப்படியா கஸ்டமர், அப்படினா பரவாயில்ல, நான் வந்து அது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், நாங்க காசு கேட்கறது வந்து தப்புதான், நான் உனக்கு எவிடன்ஸ் கொடுத்துட்டே காசை வாங்கிக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எங்களுக்கு தர வேண்டிய காசு இருக்குல்ல அதை முதல்ல கொடுத்துரு. நீ வந்து பேக்மா வேலையில ஒரு பிரச்சனை பண்ணியே, அதுல 2 பேர் பக்கமும் தப்பு இருக்கு, அந்த ஒரு காரணத்தினால மெடிக்கல் வந்த செலவு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், அதுக்கு நீ காசே கொடுக்க தேவையில்ல. ஆனா புரட்சேதம் ஒண்ணு இருக்குல்ல, நீ வந்து பில்டிங்ஸ் வச்சிருக்க, நிறைய ஃபாரஸ்ட் அழிச்சிருக்க, நிறைய பிளான்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிருக்க, அதுவும் இல்லாம பெரிய புரட்சேதத்தை பண்ணிருக்க, இது எல்லாத்துக்கும் நாங்க பில் போட்டு கூட்டி கழிச்சு பார்த்து எங்க உனக்கு பில் அனுப்ப, உன்னோட ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிரவா இல்ல உன்கிட்ட பர்சனலா கொடுத்துறவா, என்ன எப்படி வசதி அப்படின்னு கேட்கும். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம காங்கு அப்படியே அமைதியாகி, அது வந்து இன்ஃபர்மேஷனுக்கு ஏதோ காசு கேட்டீங்களேக்கா, அது எவ்வளவு சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு கொடுத்துறேன்க்கா அப்படின்னு ஆஃப் ஆயிடுவான். இப்ப இத பத்தி தான் நம்ம காங்கு தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பான். என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு காசு கொடுக்கறதுக்கு கூட நம்ம காங் கிட்ட காசே இல்ல. இப்ப அந்த மாதிரி ஒரு வறுமையான சூழ்நிலையில தான் நம்ம காங் இருக்கான். இப்ப நம்ம அக்கா பாசோ நம்ம காங்க பார்த்துட்டு, ஓ நீயே எந்திரிச்சியா, 4 நாள் கழிச்சு ஒரு வழியா உனக்கு விழுந்துருச்சா, இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப உடனே ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் நம்ம ஹீரோ கேட்பான், அது வந்து அக்கா பாஸ் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு சின்ன உதவி, நீங்க எனக்காக கொஞ்சம் காசு தர முடியுமா அப்படின்னு கேட்பான். என்னது அட்வான்ஸா, டேய் இதோ எத்தனை அட்வான்ஸா கொடுக்குறது, ஏற்கனவே 5 மாசம் நான் உனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அட்வான்ஸ் நீ அடுத்து எனக்கு 10 வருஷத்துக்கான காசையும் கேட்ப போலயே, அப்படி எங்க தான் செலவு பண்ற, எதுக்கு இந்த மாதிரி செலவு பண்றேன்னு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, நீங்க அதை புரிஞ்சுக்கணும், இப்போதைக்கு கொஞ்சம் காசு கொடுங்களேன் அப்படின்னு கேட்பான். இப்ப நமக்கு அந்த காரியம் தான் காட்டுவாங்க, அது அதோட இடத்துல இருக்கும். இப்ப நம்ம கோஸ் கடைசியா சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கோஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டிருக்கோம். ஒருவேளை நாங்க கண்டுபிடிச்ச ஆளு நீ தேட ஆளா இருந்தா நீ அவனை என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டிருக்கோம். அப்போ உடனே நம்ம காங் திரும்பி, அவனை நான் என்ன பண்ண போறேன்னு உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அவன் அதுக்கு மேல எதுவுமே பேசியிருக்க மாட்டான். ஜஸ்ட் அவனை பார்க்கும்போதே அவன் ரொம்ப கோவமா இருக்கா, நீ யார் வேணாலும் புரிஞ்சுக்க முடியும். இப்ப இன்னொரு பக்கம் இந்த கேப்டன் சொன்னதையும் இந்த காரியம் யோசிச்சு பார்க்கும். அந்த கேப்டன் என்ன சொல்லிருப்பாரு, ஒருவேளை அவன் இதே மாதிரி இருந்து அவனோட விதியை ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் பொழைக்கவே மாட்டான் அப்படின்னு. அவங்க மாஸ்டருக்கு துரோகம் பண்ணவங்களை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம காங் அப்பயே அதே மாதிரி இருப்பானா, இல்ல கண்டிப்பா வேற மாதிரி முடிவு எடுப்பானா, அவன் எந்த மாதிரியான முடிவு எடுக்க போறான் அப்படின்றத யாரால யோசிச்சு பார்க்கவே முடியாது. இப்ப இத பத்தி எல்லாம் இந்த காரியம் யோசிச்சுட்டு இருக்கும். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காவு போக்கோட இடத்துல அந்த பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்காக நம்ம கோஸ் வந்திருப்பான். அவங்களுக்கு டம்ளிங்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பான். இப்ப உடனே நம்ம காவு போக்கோ நம்ம கோஸ் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்ஜ் மேல கூட்டிட்டு வருவான். அப்ப நம்ம கோசுவை பார்த்து கேட்பான், நீ தான் ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு. இதை கேட்டது நம்ம கோசு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, ஓ உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைச்சேனே, ஆமா நம்ம இந்த மாதிரி விஷயத்தை பத்தி எல்லாம் பேசவே இல்ல, கவலைப்படாதீங்க, உங்க ஒய்ஃபுக்கு உங்க குழந்தைங்களுக்கு ஏன் அந்த குட்டி குழந்தை முதல்ல எல்லாருக்குமே நான் தான் அவரோட டிசிபிள் அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவான். என்னது எல்லாருக்குமே தெரியுமா, அப்ப எனக்கு தான் தெரியாம ஓடிட்டு இருக்கா, அதுவும் இல்லாம நீ எல்லாருமே இப்படி சொல்லிட்டு இருக்கியே, இதெல்லாம் பிரச்சனை ஆயிடாதா அப்படின்னு கேட்கும்போது, நான் அதை ஒண்ணு மறைச்சு மத்தவங்கள்ட்ட சொல்லாம இருக்கிற அளவுக்கு அது ஒன்னும் அவ்வளவு பெரிய சீக்ரெட் கிடையாது அப்படின்னு சொல்லிருப்பான். இப்ப அதை சொல்லி முடிச்ச உடனே, ஆமா நீங்க இதுக்காக தான் கூப்பிட்டீங்களா இல்ல வேற எதுவும் முக்கியமான விஷயத்தை பேச போறீங்களான்னு நம்ம காவு போக்க அப்பதான் சொல்லுவாரு, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்புறேன், நான் எப்ப திரும்பி வருவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது, அந்த இடத்துக்கு போனாதான் எனக்கே அது தெரிய வரும், அந்த ஒரு காரணத்தினால நான் வர வரைக்கும் என்னோட ஒய்ஃபையும் குழந்தைகளையும் நீ அப்பப்ப வந்து செக் பண்ணிக்கணும், ஏன்னா வேற யாரையும் இதை பத்தி என்னால சொல்ல முடியாது, உன்கிட்ட மட்டும் தான் என்னால ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம காங்கோ சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இப்ப அவன் போகும்போது நம்ம காவு போக் அவனை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவாரு, நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த ஒரு சாய்ஸா இல்ல அந்த ஒரு சாய்ஸா முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும். அந்த மாதிரியான நேரத்துல நம்ம எந்த பக்கம் போனாலும் சரி அந்த பக்கத்தை நினைச்சு நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துச்சுன்னா நீ திரும்பி வந்த பாதையை பார்த்தே போயிடு, ஏன்னா ஓடி போறது கூட ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்காக அவர் சொன்னாரு அப்படின்றது நம்ம காங்க்கு அப்ப புரியாது, ஆனா அது புரிய வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா ஒரு நாள் வரும். அப்ப நம்ம காங் என்ன பண்ண போறான்றத நம்ம காங் மட்டும் தான் முடிவு பண்ணணும்.
இப்ப நம்ம காவுபோக் அன்னைக்கு நைட் வந்த உடனே அவர் இந்த கேப்டன் கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிருவாரு. அவங்க சொன்ன மாதிரியே வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிருவாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ரின் இருக்குல்ல, அது ஒரு காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும். அந்த ரின்ன ஒருத்தன் பாப்பான். பார்த்துட்டு லேடி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான். என்னன்னு கேட்கும்போது, நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட தங்கச்சியை ஒரு வாரியர் காப்பாத்திட்டு நான் கேள்விப்பட்டேன். அவர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் நல்ல வட்ட வடிவ நிலவு மாதிரியான முகம் இருக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டேன். அவர் நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். ஆமா அவரோட பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அதுவா ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவான். என்னது பிரச்சனையா? கேள்விப்பட்டது கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடும். ஆக்சுவலா இந்த பிரச்சனைன்ற பேரை நம்ம எங்க கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோசுவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கோசு ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பான்ல, அந்த பொண்ணு கிட்ட தான் என்னோட பேரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆக்சுவலா பேரை சொல்றது பிரச்சனைட்டு போயிருப்பான். அந்த பத்தி அதை தப்பா புரிஞ்சுக்கிறோம். இப்ப அந்த பிரச்சனையை தேடி தான் இவன் வந்திருக்கான். ஆக்சுவலா நம்ம இந்த காட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அதோட வீட்டுல இருந்திருக்கும்ல, அப்பா அக்கா பாச போய் கேட்டிருக்கோம் காங் எங்க அப்படின்னு. உடனே அக்கா பாச சொல்லிருக்கோம் அவன் டெலிவரி பண்ண போயிட்டான். அவன் நீ எங்க போறேன்னு நான் ஒரு முக்கியமான விஷயமா போறேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த அம்மா வந்துச்சு. சும்மா 2-3 நாளா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. நானும் இப்ப வரேன் அப்ப வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. நான் போய் இதுக்கு என்ன பிரச்சனை பார்த்து முடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும். ஆக்சுவலா நம்ம ரெண்டு கண்ணுக்கு ஆவி தெரியும்ல, சோ அந்த ஒரு காரணத்தினால ஒரு ஆவியோட பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நம்ம ரெண்டு இப்ப கிளம்பி இருக்கு. இப்ப அந்த வழியில தான் இந்த பிரச்சனையை தேடி வந்தால இவன் வந்து நம்ம என்ன பாத்துக்கான். பார்த்துட்டு இந்த பிரச்சனை எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வேற கேட்டிருக்கான். நம்ம ரெண்டு உடனே தெரியாது கிளம்பும். அப்போ உடனே இவன் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எல்லோ ராக் வில்லேஜுக்கு நான் புதுசுங்க, அதனால இந்த வில்லேஜுக்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுப்பான். உடனே நம்ம ரெண்டும் பக்கத்துல போய் ஒரு குச்சியை எடுத்து அப்படியே அந்த இடத்துல வரைய ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி காப்போம், அப்படியே போனீங்கன்னா அப்படி காப்போம். அதுக்கப்புறம் ஒரு லைட், அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட், அங்க ஒரு யூட்டர்ன் எடுத்து திரும்பி இப்படி காப்போம். இப்படி எல்லாம் போனீங்கன்னா நீ வர வேண்டிய இடம் வந்துரும். ஒருவேளை ஒரு டவுட்டா இருந்துச்சுன்னா போற வழியில யாராவது ஆளுங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடும். இப்ப நமக்கு ஒரு வீட்டை காட்டாங்க. இந்த வீட்டுல ஒரு சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஒரு வாழ்க்கை பிரச்சனையே போயிட்டு இருக்கு. ஒரு பையன் அவன் லவ் பண்ற பொண்ணை அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டிட்டு இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறான். ஆனா அவங்க அப்பாவோ என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, என்ன ஆனாலும் சரி உன்னால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு போட்டு அந்த பையனை திட்டிக்கிட்டே இருக்காரு. உடனே அவங்க அப்பாவும் சொல்றாங்க, ஏங்க அவங்க தான் சின்ன பசங்க, ஏதோ லவ் பண்ணிட்டாங்க, விட்டுருங்களே, நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுப்போமேனோனே, அதெல்லாம் முடியாது, என்னால அதை ஏத்துக்கவே முடியாது, இந்த காதலுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்றாரு. உடனே பையன்காரன் கேட்கறான், என்னப்பா என்னதான் பிரச்சனை, என்னன்றத சொல்லுங்க, நான் வேணா எதனால மாத்திக்கிறேன், என்னை கூட நான் மாத்திக்கிறேனே. இல்ல எனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, காரணம் என்ன தெரியுமா, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, அந்த பொண்ணோட மூஞ்சி பிடிக்கல, இதுதான் காரணம், இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு அவங்க அப்பாவும் கத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த வீட்டுக்கு தான் நம்ம ரெண்டு வந்திருக்கு. நம்ம ரெண்டு உள்ள வந்த உடனே, ஆமா இங்க கிமுன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்கும். உடனே அந்த அப்பங்காரனும் நான் தான் கிமுன், எதுக்காக வந்திருக்கீங்கன்னு, அப்ப கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அதாவது நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, யாங் சியோல்வா அப்படின்னு ஒரு ஆவி ஒரு 2-3 நாள் என்கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த அம்மா உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்ல சொன்னுச்சு, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும். இப்போ உடனே அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்துச்சுல, அந்த பொண்ணு யாங் சியோல்வான்றது என்னோட அம்மா பேர் தான், என்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ஓ உன்னோட அம்மாவா, அப்ப உன்னோட பேரு ஹான் கேயும் தானே, உங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொல்ல சொன்னாங்கன்னா, அந்த உட்கார்ந்திருக்காருல அந்த கிமுன் அவர் தான் உன்னோட உண்மையான அப்பா, அதை உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே குடும்பத்துக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி. குடும்பத்துக்குள்ள ஹிரோஷிமா நாகாசாகில குண்டு போட்ட மாதிரி ஒரு பெரிய நியூக்ளியர் பாம்பே போட்டாங்க. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எல்லாரும் மாத்தி மாத்தி கத்துறாங்க, என்னாச்சு எப்படி இப்படி நீ சொல்லலாம், யார் நீ அப்படி மாத்தி மாத்தி கேக்குறாங்க. உடனே நம்ம என்ன சொல்லும், இருங்க ஒரு ஆவியோட மெசேஜ் சொல்ல வந்த ஒரு அப்பாவி தானா, நீங்க என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டு தொலைக்க கூடாது, நான் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் உமன் அவ்வளவுதான், நீங்க என்ன எல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன சொல்லும். உடனே இதை கேட்ட உடனே எல்லாரோட எக்ஸ்பிரஷன் ஒரு மாதிரி கோவமா தான் இருக்கும். ஆனா அந்த அப்பங்காரோட எக்ஸ்பிரஷனை மாத்தின உடனே அப்பவே எல்லாருக்கும் ஒரு டவுட் ஆயிடும். உடனே எல்லாரும் சந்தேக கண்ணோட இந்த அப்பாவை பார்ப்பாங்க. அப்ப உடனே இந்த கல்யாணம் பண்ண வந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போயிடும். அப்ப எங்க அம்மா சொன்னாங்களே என்னோட அப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருன்னு, அந்த அப்பா உண்மையிலே நீங்க தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாமா நான் தாமா உன்னோட அப்பா, அந்த பாவி நாதாமா, ஆனா நீ ஒரு விஷயத்தை பண்றாதமா, உன்னோட அம்மா மேல வச்சிருந்த காதல் உண்மையானதுமா, அது ஒரு புனிதமான காதல் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே அந்த கல்யாணம் பண்ண வந்த பொண்ணு அப்படின்னு அழுதுட்டே ஓடி போயிடும். இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து ஓடி போயிடுச்சு. ஆனா இந்த கல்யாணம் பண்ண பொண்ணு இங்க ஒண்ணு இருக்குல்ல, அது இந்த அப்பங்காரனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே பையன்காரனும் கேப்பா, ஏன்பா அப்ப இத்தனை நாளா நீங்க இந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு காரணம் நாங்க அண்ணன் தங்கச்சினா, இப்படி ஒரு பாவத்தை பண்ணிருக்கீங்களே அப்படின்னு அவன் கதறிக்கிட்டு இருப்பான். அப்ப உடனே இந்த ரெண்டு இன்னொரு குண்டை தூக்கி போடும். அது என்ன அப்படின்னா, கவலைப்படாதப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும். எங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுதான் என்னோட தங்கச்சி ஆச்சேனோனே. அது உன் தங்கச்சி எல்லாம் கிடையாது, நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணு உன் அப்பாவோட உண்மையான பொண்ணு அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா நீ உங்க அப்பாவோட பையன் நான் சொல்லவே இல்லையே, நீ உன்னோட அப்பாவுக்கு பிறந்தவன் கிடையாது, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா, நீ உன்னோட அம்மாவுக்கும் வேற ஒரு அப்பாவுக்கும் பிறந்த ஒரு ஆளு, அதே நேரத்துல அந்த பொண்ணு உன்னோட அப்பாவுக்கும் வேற ஒரு அம்மாவுக்கும் பிறந்த பொண்ணு, அந்த ஒரு காரணத்தினால நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்ம தெளிவா புரிய வச்சிரும். ஆனா இதை கேட்ட உடனே அவன் இன்னும் அதிர்ச்சி ஆயிடுவான். ஒரே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில இவ்வளவு அதிர்ச்சிகளும் ஒரே நேரத்துல வந்தா என்ன ஆகுது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அந்த பையன் இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த அப்பங்காரன் அவங்க பொண்டாட்டியை திரும்பி பார்ப்பான். ஏமா இவ்வளவு நேரம் என்னை போட்டு அடிச்சியே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு. அது வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, இந்த பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன்னு அந்த ஒய்ஃப் அப்படியே நைஸா நடுவ பாக்கும். இப்ப அவ்வளவுதான், குடும்பத்தை கொளுத்தி போட்டாச்சுல, நம்ம ரெண்டுக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அது பாட்டுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடும். இப்ப நம்ம ரெண்டு யோசிக்கும், பரவாயில்ல கல்யாணம் பண்ண முடியாதவங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நிம்மதியோட போகும். ஆனா பின்னாடி எவ்வளவு பிரளயம் வெடிக்குதுன்றத நம்ம ரெண்டு பார்க்காது. இப்ப நம்ம ரெண்டு திருப்பி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த பிரச்சனை இருக்கால, அந்த பிரச்சனையை தேடி வந்தவன் அவன் உடனே நம்ம ரெண்டு பார்த்து, லேடி ஒரு நிமிஷம் இருங்க,
உங்களை மாதிரி ஒரு லேடிய நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன். ஒருவேளை ட்வின்ஸா இருப்பீங்களோ? ட்வின்ஸை தான் நான் திருப்பி பாக்குறேன். அதாவது வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் இந்த இடத்துக்கு ரொம்ப புதுசுங்க. அதனால இந்த எல்லோ ராக் வில்லேஜுக்கு எப்படி போறதுன்னு எனக்கு வழி தெரியாம இருக்கு. நீங்க கொஞ்சம் வழிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு மறுபடியும் அதே ரிப்பீட் பண்ணி கேட்பான். இவனை பார்த்தோன்னே நம்ம ரெண்டு அதிர்ச்சியாகி, அட பாவி, உனக்கு நான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வழி சொன்னேன்டா, இன்னமும் இந்த காட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்க, இன்னமும் இந்த எல்லோ ராக் வில்லேஜுக்கு போகவே இல்லையான்னு கேட்கும்போது, என்னது 4 மணி நேரமா? அப்ப முன்னாடி பார்த்த லேடியும் நீங்க தானா? நீங்களும் இந்த காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டீங்களா? வழி தெரியாம சுத்துறீங்களோ அப்படின்னு இவளை பார்த்து வேற கேட்பான். உடனே ரெண்டு நான் அவள் தொலைஞ்சு போயிட்டேனா, இங்க வாடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மேப்பை போட்டு காட்டும். அவனும் எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓகே லேடி, நான் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப நம்ம இன்னொரு இடத்துல இருந்து கிளம்பி போயிடும். இப்ப நம்ம கிளம்பி போன உடனே ரெண்டுக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கும், இவன் எங்க திருப்பி இதே இடத்துல சுத்துவானோ அப்படின்னு. திருப்பி நம்ம ரெண்டு வந்த பாதையிலே திருப்பி நடந்து போகும். அங்க போய் பார்த்தா இந்த பைத்தியக்காரன் இருக்க மாட்டான். சரி கிளம்பிட்டா போல, இப்பயாவது கண்டுபிடிச்சு போயிருப்பான்னு பார்த்தா சைட்ல இருந்து வருவான். வந்துட்டு, லேடி, உங்களை நான் ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கே, நீங்க இதுக்கு முன்னாடி நான் 2 தடவை பார்த்த லேடி மாதிரியே இருக்கீங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் இந்த இடத்துக்கு புதுசு பாத்துக்கோங்க, அதனால இந்த எல்லோ ராக் வில்லேஜுக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ ராமா, அடே இன்னமா நீ சுத்திக்கிட்டு இருக்க, நீ வாடா எல்லோ ராக் வில்லேஜ் தான்டா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ரெண்டே கூட்டிட்டு போறேன்னு சொல்லும். இப்ப சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப நம்ம கோஸ் இருக்கால, அவன் மறுபடியும் டெலிவரி முடிச்சு கடைக்கு வருவான். அப்ப நம்ம மாம் கிட்ட இருந்து ஒரு கைதாசி வரும். அதுல என்ன போட்டுருக்குன்னா, எனக்கு கொஞ்சம் டம்ப்ளிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவரு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இப்ப நம்ம கோஸ் உள்ள வந்த உடனே என்னாச்சு, எங்க போனாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம அக்கா பாசம் சொல்லும், அவ ஏதோ முக்கியமான வேலையா போறேன்னு சொன்னா கண்டிப்பா சீக்கிரமா வந்துவான்னு. இந்த நேரம் பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்த உடனே நம்ம கோசுவா உங்களை வரவேற்க ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்ம கோசுவா அக்கா பாஸ் கிட்ட சொல்லுவான், மாம் ஏதோ அமைச்சிருக்காரு, இவருக்கு டெலிவரி பண்ண வேணாமான்னு. அந்த கிடக்குறான் சும்மா ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அது இருக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து டம்ப்ளிங் வாங்கி சாப்பிட்டு இருக்கான். அந்த பேப்பர் காசு குப்பை தொட்டியில போடு, இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் பார்த்தா போதும், அந்த எல்லாம் பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிரும். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம மாங்க இருப்பால, நம்ம மாங்க பாக்குறதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாரும் நிறைய சாப்பாடுலாம் எடுத்து வந்துட்டு, சார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், நாங்க கொண்டு வந்த இந்த சாப்பாடை கொஞ்சமாவது சாப்பிடுங்க சார் அப்படின்னு அவங்களும் அந்த கேட்ல நின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மாங்க அசைய மாட்டாரே, அவர் அசரவே மாட்டாரு. அவங்களை பார்த்து சொல்லுவாரு, ஏன்னா விரதம் இருக்கிறதுனா அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டீங்களா? வருஷம் ஃபுல்லா விரதம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? நான் இப்ப விரதத்துல இருந்தே தீர வேண்டாம், உங்களுக்கு சொன்னா புரியாதா, வெளியே போங்கடா யோகிய ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டு திட்டிடுவாரு. அவங்களும் ஒரு வழியா சரி சார் ரொம்ப கோவமா இருக்காரு, அவர் ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கார் போல, அவர் விரதத்தை நம்ம கலைக்க வேணாம், நம்ம கிளம்புவோம் சொல்லி அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இப்ப நம்ம கோசிக்கிட்ட இருந்து பதில் கடிதாசி வந்திருக்கும். அந்த மடலை பிரிச்சு பார்த்தா அதுல என்ன போட்டுருக்குன்னா, கடைக்கு கூட்டம் வந்த காரணத்தினால் டெலிவரிகள் ரத்து செய்யப்படுகிறது, தங்கள் சேவைக்கு நன்றி அப்படின்னு போட்டுருக்கும். இப்ப இதை படிச்சு பார்த்த உடனே டக்குனு இவருக்கு ஐயோ வடபோச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். சரின்னு இவர் வெளில இருக்கிறவங்க கூப்பிடுவாரு. சரி நீங்க ஏதோ சொல்றீங்க, உங்க முகத்துக்காக, யாருக்காகவும் கிடையாது, உங்க முகத்துக்காக நான் அந்த சாப்பாடு ஏத்துக்கிறேன், கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா ஒருத்தவனோட வாய்ஸ் வெளில இருந்து கேட்காது, டேய் இருக்கீங்களா, என்னடா இது விட்டுட்டு போயிட்டீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் போயிட்டீங்களா, என்ன அண்ணன் தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஒருத்தன் கூட கேட்க மாட்டான், ஏன்னா இந்த ஆள் தான் போசனாரு. அப்புறம் போகாம என்ன பண்ணுவான்? இப்ப நம்ம ரெண்டும் இவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இவனும் நம்ம ரெண்டு பின்னாடி போறப்ப, மேடம் நீங்க எனக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களே, உண்மையிலேயே நான் இதுக்காக ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன், காலத்துக்கும் செத்து போயிடுவானா, நல்லா கண்ணை திறந்து பாரா பைத்தியக்காரா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே பள்ளத்தாக்குல விழுக போறா பாரு அப்படின்னு நம்ம ரெண்டு கத்துவோம். ஜோராவோட மோசமான ஆளா இருக்கான் போல டைரக்ஷன்ஸ்ல, அந்த நேருக்கு நேரா போற ரூட்லயே ரைட் திரும்பி அப்படியே பள்ளத்தாக்குல விழுக போறான். இப்போ உடனே நம்ம ரெண்டு இவனை எப்படியாவது சமாளிச்சு கூட்டிட்டு போகணும்னு பார்க்கும்போது டக்கு நம்ம ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வருவாரு. இவரோட பேரு ஹுவாங். இவரோட நம்ம ரெண்டு பார்த்துட்டு, என்னாச்சு இந்த பக்கம் என்ன பண்றேன்னு கேட்பாரு. நான் ஒரு வேலையா வந்தேன். ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, ஜிங்சன் கொடுக்கறதுக்காக வந்தேன், நீ சீக்கிரமா இருக்கிறதுக்குள்ள போயிரு, ஏன்னா டவருக்கு சீக்கிரமா போய் சேர்ந்து இந்த இடத்துல சுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. இப்போ நம்ம ரெண்டும் ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து நேரா ஒரு ஸ்ட்ரைட் ரோட காட்டி, இந்த ரோடு வழியாவே போனீனா அந்த வில்லேஜ் அடைஞ்சிருவ, இங்க பாரு அந்த பக்கம் பள்ளத்தாக்குல போன மாதிரி இந்த பக்கம் போய் பாதாள கிணறுல போய் விழுந்துற கூடாது, நேரா பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லும். மேடம் அந்த அளவுக்கு ஒன்னும் கேவலமான ஆள் கிடையாதுன்னா அதெல்லாம் தெளிவா பார்த்து போயிருவேன். இருந்தாலும் நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக பதிலுக்கு கைமாறா நான் எதுவும் பண்ண வேணாமா, அதனால எனக்காக நீங்க வந்தீங்கன்னா ஒரே ஒரு சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், நீங்க அதை சாப்பிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி வா கழுத போய் சாப்பிட்டு போவோமே அப்படின்னு நம்ம நோயும் கூட போகும். இப்ப நம்ம கோசோட கடையில ஒரு 4 கஸ்டமர்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது எதை பத்தினா, கிம் அப்படியே ஒருத்தவர் வீட்டுல நடந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ரெண்டு போய் கொளுத்தி போட்டுச்சு அந்த வீட்டை பத்தி தான். சோ இதை பத்தி அவங்க பேசும்போது அவங்க ஆவி பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோஸ் சந்தேகமா நம்ம அக்கா பாஸ் கிட்ட கேட்பான், அவங்க சொன்ன ஆவி பொண்ணு நம்ம ரெண்டா இருக்குமோ அப்படின்னு. இருக்கும் எதுக்கும் கொஞ்சம் கவனமா பாப்போம். இருந்தாலும் அந்த பொண்ணு இனியாத்துக்கு வந்துக்கணுமே, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சரி எதையாவது எங்கேயாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம், வந்துரும் நம்புவோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ரெண்டும் இவனை ஒரு சாப்பாடு கடைக்கு கூட்டிட்டு போயிரும். இங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ரெண்டு சாப்பிட ஆரம்பிச்ச உடனே இவன் கிட்ட கேட்கும், ஆமா நீ தேடி வந்த ஆள் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வரான், இருந்தாலும் அவன் பேரு பிரச்சனைன்றதுதான் என்னால ஏத்துக்க முடியல, பேரு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, அதனால நீ தேடி வந்தாலும் அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப உடனே நம்ம டோக்கியோக்கு நம்ம ரெண்டு பார்த்த உடனே பிடிச்சு போயிடும். நம்ம ரெண்டு பார்த்து சொல்லுவான், அதாவது வந்து மேடம் பாத்தீங்கன்னா உங்களை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு, இந்த மாதிரி பார்த்த உடனே காதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நானும் காதல விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமான இல்லையா நீங்க என்னோட காதல அப்படின்னு சொல்லும் போதே மூஞ்சில காரி துப்போம். மேடம் அது வெறும் ஜோக்கு தான், இதுக்காக நீங்க மூஞ்சில காரி துப்பலாமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்க ஒன்றும் சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்ம உண்மையிலே சீரியஸா தான் இருக்கும். அவனை பார்த்து சொல்லும், சாப்பாடுல என்னமோ கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டும் மயக்கம் போட்டு விழுந்துரும். உடனே இந்த டோக்கியோமோ டக்குனு எந்திரிச்சு ரெண்டு பார்த்து, மேடம் என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். டக்குனு பார்த்தா அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். சாப்பாடுல என்னமோ கலந்துருக்காங்கன்றது அவனுக்கு புரிஞ்சு போயிடும். இப்ப அவனுக்கு கீழே விழுந்துருவான். இவங்க எல்லாரும் கீழே விழுந்த உடனே நம்ம கோசுவோட கடையில ரொம்ப வயலட்டா காத்தடிக்க ஆரம்பிச்சிடும். அதை பார்த்ததும் நம்ம கோசுக்கு ஏதோ ஒரு தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப வந்து எல்லாரும் நம்ம ரெண்டு ஒரு மாதிரி பாப்பானுங்க. இப்ப ரெண்டுக்கு என்ன ஆக போகுதுனே தெரியாது. டக்குன்னு பார்த்தா அந்த குரூப்போட லீடர் உடனே அவங்களை பார்த்து, டேய் நம்ம ஒன்னும் அந்த பொண்ணுக்காக வரல, இவன் தான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்றது நம்ம டோக்கியோம திருப்பி போட்டு அவனோட மூஞ்சியை ஒரு தடவை அவங்க வச்சிருக்க பிக்சரோட கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணதும் அவனை கட்டி போட்டு தூக்கிட்டு போயிடலாம் முடிவு பண்ணுவாங்க அவங்களோட இடத்துக்கு. இப்ப அந்த பொண்ணை என்ன பண்றதுன்னு சுத்தி இருக்கிறவங்க கேட்கும்போது அந்த லீடர் சொல்லுவான், இந்த பொண்ணை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், போற வழியில எங்கயாவது தூக்கி போட்டு போயிருங்க, நமக்கு இந்த பொண்ணு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு பார்த்தா இதை கேட்ட உடனே இவன் மேல டக்குனு ஒருத்தன் வந்து மோதுவான். டேய் என்னடா கண்ணு தெரியாம இருக்குன்னு பார்த்தா ரெண்டு பேரு கீழே மயக்கமாய் கலப்பானுங்க. இந்த லீடர் திரும்பி பார்த்தா டோக்கியோ எந்திரிச்சு நிப்பான்.
இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவன் எப்படி எந்திரிச்சு நிக்கிறான் அப்படின்னு இவங்க அதிர்ச்சியா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தூக்க மருந்து கொடுத்திருக்காங்க, அந்த ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதை சாப்பிட்டுட்டும் கூட அவன் இன்னும் எந்திரிச்சு நிக்கிறான். இப்போ இவனும் இவங்களை பார்த்து சொல்லுவான், அந்த பொண்ணு என்னைக்காவது புஞ்சிங் செக்டோட லீடரா லேடியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த ஒரு காரணத்தினால அவங்களை எதுவும் பண்ணாதீங்க, அவங்களை விட்டுருங்க அப்படின்னு ஒரு மாதிரி தூக்க கலக்கத்திலேயே சொல்லுவான். இப்ப டக்குன்னு அவன் முக்காவாசியை வாந்தி எடுத்துருவான். இப்ப இவன் இந்த மாதிரி நின்னுட்டு இருக்கும்போது இவன் பக்கத்துல ஒரு ஆவி வரும். அதை பார்த்ததும் வேணாம், நீங்க வெளில வராதீங்க, இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அந்த நேரத்துல ஒரு 2 பேர் இவனை வந்து அடிப்பானுங்க. இப்ப அவனுக்கு அடிச்ச அந்த வெப்பனை அப்படியே பிடிச்சி இவங்க 2 பேரும் அந்த இடத்துல தூக்கி அவங்க 2 பேரையும் மோதி கீழே விழுக வச்சிருவான். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான், என்ன கொஞ்சம் லூஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், இந்த ஆட்களை வச்சு என்னை உங்களால பிடிக்கவே முடியாது, நீங்க இன்னும் அட்லீஸ்ட் 20 பேரையாவது கூட்டிட்டு வந்திருக்கணும், உங்களுக்கு ஆளுங்க பத்தல அப்படின்னு. இவன் நம்ம சும்மா தான் சொல்லுவான். ஆனா டக்குன்னு பார்த்தா இவங்க ஒரு விசில் அடிப்பாங்க. அடிச்ச உடனே உண்மையிலே 20 பேர் அந்த இடத்துல வந்து சுத்து போட்டுவானுங்க. அதை பார்த்ததும் அடச்சை, நான் சும்மா தானடா சொன்னேன், ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே உண்மையிலே 20 பேர் யாரா கூப்பிடுவீங்க அப்படின்னு யோசிப்பான். இருந்தாலும் வேற வழி கிடையாது. இப்ப சண்டை போட்டு தான் ஆகணும்னு முடிவு பண்ணி தன்னோட வெப்பனை எடுத்து கீழே வைப்பான். வச்சுட்டு அவங்களை பார்த்து கேட்பான், சண்டை போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சன்மூன் கேங் அப்படி நீங்க ஒரு கிரேசியான கேங் சுத்திட்டு இருக்கறதா நான் கேள்விப்பட்டேன், நீங்க எல்லாரும் அந்த கேங்க சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்பான். இது கேட்டதும் அந்த லீடர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவான். உடனே அவரோட ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் உத்தரவு போட்டு இவனை போய் கொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப எல்லாரும் இவனை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. இவனுங்க எல்லாரையும் தன்னந்தனியா ஃபேஸ் பண்றதுக்கு இவனும் ரெடி ஆயிட்டான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கால, அவன் வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணி முடிச்ச உடனே திருப்பி உள்ள வந்து பாப்பான். பார்த்தா வந்த கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சு போயிருப்பாங்க. நார்மலா இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, இவங்க ஃபுட் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனா இப்படி நடக்குதுன்னா ஏதோ ஒரு தப்பா தான் நடக்க போகுது. இது ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதோ. இப்ப இந்த டோகியோ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சால, எந்திரிச்சவன் அங்க இருக்கிறவங்க எல்லா கூடயுமே சண்டை போட்டு எல்லாருமே அடிச்சிருப்பான். அந்த இடமே ஒரு மாதிரி மோசமான ஒரு நிலைமையில இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சண்டை பெருசா இருந்திருக்கும். ரொம்ப மயக்கத்துல இருக்கிற ஒருத்தனையே இவங்க யாராலுமே சமாளிச்சிருக்க முடியாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருப்பான். இப்ப இவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான் மறுபடியும். அப்பதான் அந்த லீடர் இவனை பக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்து பாப்பா. பார்த்துட்டு அப்பாடியோ, இவன் இந்த நிலைமையில கூட இத்தனை பேரை அடிச்சு போட்டிருக்கானா, இப்ப இப்படி ஒருத்தனை நம்மள உயிரோட வேற பிடிச்சுவான்னு சொன்னாங்க. இவனை எங்கிட்ட இருந்து உயிரோட பிடிக்கிறது, இவனுக்கு ஒரு வேளை மயக்கம் மருந்து கொடுக்காம இருந்திருந்தோம் மொத்த பேரையுமே காலி பண்ணிருப்பான். இப்ப நீ என்ன பண்றீங்க, இவனை தூக்கிட்டு போறதுக்கு இன்னும் நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வா, இல்ல நம்மளால இவனை தூக்கிட்டு போகவே முடியாது, ஏன்னா இவன் போற வழியில எந்திரிச்சான் எல்லாருமே காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வர சொல்லி அந்த லீடர் சொல்லுவான். இப்ப இவங்க எல்லாரும் அந்த ரெண்டையும் டோகியோவையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த குவாங் ஒரு எல்டர் கிங்சன் பொறுக்கிறதுக்காக வந்திருக்காருல, ஏற்கனவே ரெண்டுக்கு தெரிஞ்சவர், அவர் நம்ம ரெண்டு தூக்கிட்டு போறதா பாத்துருவாரு. அதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாரு. என்னது ரெண்டு தூக்கிட்டு போறாங்களா, ரெண்டுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு உடனே இது எல்லாத்தையும் நம்ம காங்கிட்ட சொல்றதுக்காக வேக வேகமா அந்த மலையில இருந்து கிளம்புவாரு. ஆனா போற வழியில கால் ஸ்லிப் ஆகி அந்த மலையில இருந்து அப்படியே உருண்டு கீழே விழுந்துருவாரு ஒரு பெரிய பள்ளத்துல. இப்ப இன்னொரு பக்கம் இந்த மலையிலேயே வேற ஒரு இடத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். இந்த ஒரு பில்டிங்ல ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த லார்ட் கிட்ட சொல்றதுக்காக ஒருத்தன் வருவான். அவன் என்ன சொல்லுவானா, அந்த டேவனுக்கு போனாங்கல்ல அந்த அம்புஷர்ஸ், அவங்க எல்லாரும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க லார்ட் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டதும் அந்த லார்டும், அப்ப உண்மையிலே அவன் தான் பஞ்சிங் செக்டரோட யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா லார்ட், நாங்க அவனோட பிக்சரோட அவனை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அது மட்டும் கிடையாது அவனோட வாயாலேயே அவன் அதை ஒத்துக்கிட்டான், அவன் தனியாவும் வரல லார்ட், அவன் கூட ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு அவனே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லார்ட் கிட்ட சொல்லுவான். இது கேட்டோடனே அந்த லார்டும், ஓஹோ பொண்ணு வேறையா, சரி அவங்க ரெண்டு பேரும் தனித்தனி செல்ஸ்ல அடைச்சு வைங்க, வேற உத்தரவு வர வரைக்கும் அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவனை கிளம்ப சொல்லிடுவான். இப்ப இந்த லார்ட்க்கு பின்னாடி இன்னொரு ஷேடோல நின்னு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு பின்னாடி ஒரு இடம் இருக்கும். இப்ப அவன் சொல்லுவான், கல்யாணமா வாய்ப்பே கிடையாது, அவனுக்கு அப்பெல்லாம் எங்கேஜ் ஆகவே இல்ல, அவன் அந்த பொண்ணை வழியில தான் பாத்துக்கணும், அந்த பொண்ணுனால தான் அவன் இவ்வளவு சீக்கிரமா வந்துக்கணும்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு நமக்கு தேவை கிடையாது, அந்த பொண்ணை டிஸ்போஸ் பண்ணிருங்க, போன தடவை மாதிரி எந்த தப்பு நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அநேகமா இவன் தான் டோகியோமா கடத்த சொல்லி இந்த லார்ட் கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா என்ன காரணத்துக்காக டோகியோமா கடத்த சொன்னா அப்படின்றது இன்னும் வரைக்கும் தெரிய வரல. இப்ப நமக்கு நம்ம டோகியோமோட ஒரு மெமரி தான் காட்டுவாங்க. நம்ம டோகியோம் அவன் தங்கச்சி கூட ஒரு காட்டுக்கு போயிருப்பான். அப்ப இவனையும் இவங்க தங்கச்சியையும் ஒரு வைல்ட் ஒரு காட்டு பண்ணி அட்டாக் பண்றதுக்காக வரும். இப்ப அந்த காட்டு பண்ணியை எப்படியாவது தடுக்கணும், அவன் தங்கச்சியை காப்பாத்தணும்னு கண்ணை மூடிட்டு அவன் கையில இருக்கிற குச்சியை வச்சு அந்த பண்ணியை அட்டாக் பண்ணுவான். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பண்ணியோட ரத்தம் மட்டும் இவனோட மூஞ்சில தெரியும். பார்த்தா அந்த பண்ணியை வேற ஒருத்தன் கொண்டிருப்பான். யான் இவன் கண்ணை ஓபன் பண்ணி பாப்பா, பார்த்தா அது இவங்க ரெண்டு பேரோட அண்ணன். இவனுக்கு ஒரு பெரிய அண்ணன் இருந்திருக்கான். அந்த அண்ணனை இவனை பார்த்துட்டு, நான் தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராதன்னு சொன்னேன் தானே, எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்க, இதெல்லாம் ஆபத்தான இடம் அப்படின்னு இவனை பார்த்து அன்பா தான் சொல்லுவான். ஆனா அடுத்து இவனை பார்த்து கேட்பான், என்ன டோகியோ நான் இப்ப இப்படி மாறிட்டேன்றதுனால உனக்கு சந்தோஷம் தானே, இப்போ உனக்கு நிம்மதியா இருக்குமே, என்ன டோகியம் பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்பான். இதை பார்த்தோன்னே நம்ம டோகியம் ரொம்ப அதிர்ச்சியாகி டக்குனு தன்னோட தூக்கத்துல இருந்து எந்திரிப்பான். ஆக்சுவலா இப்ப பிரசன்ட்க்கு வந்துட்டான். இப்ப எந்திரிச்சு பார்த்துட்டு தான் எங்க இருக்கும், தான் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்றது அவனுக்கு சுத்தமா புரியாது. அவனை கட்டியும் போட்டிருப்பாங்க. இப்ப இன்னொரு பக்கம் இந்த பொண்ணை காலி பண்ண சொல்லி அந்த லார்ட் உத்தரவு போட்டால, அதாவது நம்ம ரின்ன காலி பண்றதுக்காக ஒரு 3 பேர் கரெக்டா நம்ம ரின் இருக்கிற செல்லுக்கு போவாங்க. நம்ம ரின் இன்னும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்காது, நம்ம ரின் இன்னும் மயக்கமா தான் இருந்திருக்கும். இப்ப நம்ம ரின்னை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒண்ணு தோணும், இவளை எப்படி காலி பண்ணணும் அவர் சொல்லவே இல்லையே, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் தானே அப்படின்னு நம்ம ரின்னை பார்த்து சொல்லுவாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கோசுவோட கடையில அவங்க கடையில 3 டைம் வந்துட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல ரொம்ப அடிப்பட்ட நிலைமையில இந்த ஹுவாங் தாத்தா வருவாரு. அவர் உள்ள வந்துட்டு நம்ம கோசுவை பார்த்து ரின்னுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹுவாங் தாத்தா உள்ள வந்த உடனே அவர் என்ன சொல்ல வந்தாருன்றது நம்ம அக்காபாஸ்க்கு புரிஞ்சிருக்காது. உடனே ஒரு சேர் தூக்கி போட்டு அவர் மண்டை மேலே போட்டு அவர் காலி பண்ணிரும். ஏன் கேட்டா ஏதோ பேய் நினைச்சிரும். இப்ப நம்ம கோசு தான் பக்கத்துல போய் பார்த்துட்டு, அட இருங்க அக்காபாஸ், இவர் யாருன்னு தெரியல, இவர் தான் ஹுவாங், இவர் ஒன்னும் பேய் கிடையாது, இவர் தான் இந்த கிங்சன் பொறுக்கிட்டு தெரிவார்ல அவர் தான் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டது நம்ம அக்காபாஸ் அதிர்ச்சியாகி, அச்சோ ஹுவாங்கா இவரு, ஆமா இவருக்கு என்னாச்சு, இவர் ஏன் இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்கும். உடனே நம்ம கோசுவும் கேட்பான், ஆமா உங்களுக்கு தெரியாது பாருங்க, யாரோ ஒருத்தவங்க பேய் நினைச்சு இவர் மண்டை மேலே சேர் தூக்கி போட்டு அடிச்சாங்களே, அடுத்து இவர் போட்டு தள்ளுறதுக்கு பெரிய டேபிள் வேற தூக்கிட்டு வந்தாங்களே, அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லுவான். நான் வந்து அவர் ஒண்ணு பேய் நினைச்சு ஒண்ணு லைட்டா தான் தட்டினேன், அதுக்கெல்லாம் அவர் செத்துக்க மாட்டாரு, அவர் வரும்போதே ரொம்ப மோசமான நிலைமையில தான் வந்தாரு, நீ கூட்டிட்டு வா அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம், அவர் தூக்கிட்டு போவாங்க. இப்ப இன்னொரு பக்கம் இந்த டோகியம் படுத்து கிடக்கறான்ல, அவனால அந்த செல்ல இருந்து எந்திரிச்சு வெளில போயிருக்க முடியாது, ஏன்னா அதுக்கான எனர்ஜி அவன்கிட்ட இருந்திருக்காது. இப்ப இவனை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு 2 பேர் வராங்கன்ற சவுண்ட் இவனுக்கு கேட்கும். கரெக்டா அவங்க 2 பேர் பக்கத்துல வந்த உடனே அவங்க 2 பேரும் கத்துற மாதிரி அலற மாதிரியான சவுண்ட்லாம் கேட்கும். என்னாச்சு இவனும் லைட்டா எந்திரிச்சு தலையை தூக்கி பாப்பா, பார்த்தா அந்த கதவு கிட்ட வேற ஒருத்தர் வந்து நிப்பாரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம டோகியோட அங்கிள். அவனோட
அவனோட சித்தப்பா தான். இப்ப இவர் டக்கு வந்து நம்ம டோகியோமோட செயின் எல்லாத்தையும் அவுத்து, என்னாச்சு டோகியோ, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ அப்பவே இந்த மாதிரி ஆபத்தான இடத்துக்கு போகாதன்னு, அது முக்கியமா தனியா போகாதன்னு, நீ ஏன் இந்த இடத்துக்கு வந்த, உனக்கு ஏதாவது அடிபட்டுருக்கான்னு கேட்பாரு. நம்ம டோகியோமோ அவரை பார்த்துட்டு, அப்பாடியோ நீங்க வந்துட்டீங்களா, நீங்க சொன்ன இடத்துல நான் ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணேன், ஆனா அந்த மீட்டிங் பாயிண்ட்க்கு நீங்க வராததுனால தான் நான் உங்களை தேடி நானே வர வேண்டியதா போச்சு, இருந்தாலும் நீங்க ஏன் வராம போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப அவரு இவனை காப்பாத்திட்டு அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும், வா இந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு இவனை கூட்டிட்டு போவாரு. இப்ப நம்ம ரின்னோட செல்லுக்கு ஒரு 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் நம்ம ரின்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ரின்ன தொடலான்னு போய் அவரோட சட்டையை கிழிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இவ உள்ள ஏதாவது நகைக்கோ வச்சிருப்பா, கண்டிப்பா அதை எடுத்துட்டு அப்புறமா இவளை தூக்கி போட்டலாம், இவளை கொண்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நடப்பாங்க. பார்த்தா அந்த சட்டையை கிழிச்ச உடனே இவன் நிறைய சான்ஸ் போட்டிருப்பா, நிறைய டாலிஸ்மன் மாதிரி ஏதோ ஒரு மந்திர வார்த்தைகளை ஒரு சின்ன சின்ன பேப்பர்ஸ்ல எழுதிப்பாங்க. அதை பார்த்துட்டு இது என்ன குப்பை, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம், இது அந்த பக்கமா கசக்கி தூக்கி போடு அப்படின்னு இதை இன்னொருத்த கொடுத்து அவனோட கசக்கி தூக்கி போட்டுருவான். இப்ப இது தூக்கி போட்ட உடனே நம்ம அக்கா பாஸ்க்கு அங்க தெரிஞ்சு போயிடும் அவ எங்க இருக்கான்னு. எல்லோ ராக் வில்லேஜ் அங்கதான் இருக்கா. உடனே போய் அவளை கூட்டிட்டு வானோனே நம்ம கோசுவோ உடனே அந்த இடத்துல இருந்து வேக வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிருவான். நேரா அந்த எல்லோ ராக் வில்லேஜ்க்கு கிளம்பிடுவான். நம்ம காங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புற உடனே நம்ம அக்கா பாஸ் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கும். அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, அவங்க செத்துருப்பாங்களான்னு தெரியலையே, அவங்க செத்தாலும் அது அவங்களோட கர்மா தான், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமா யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த ஃபாங் தாத்தா இது எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நான் அப்பவே என்ன காப்பாத்தி இருக்கணும், காப்பாத்தாம போனது என்னோட தப்பு தான், இருந்தாலும் நீங்க அவளை பொண்ணு மாதிரி வளர்த்தீங்க, அவ செத்தத அவளோட கர்மான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா, உங்களுக்கு எல்லாம் இறக்கம் இல்லையா அப்படின்னு நம்ம அக்கா பாஸை பார்த்து கேட்பாரு. இது கேட்ட உடனே அக்கா பாஸ் என்னது யோ நீ என்ன பைத்தியக்காரனா, என்ன உருண்டு விழுந்ததுல காதிங்க தனியா கட்டி கொடுத்துட்டியா என்ன, உனக்கு கேட்கவே இல்லையா, நான் எங்க ரின்ன பத்தி கவலைப்பட்டேன், ரின்னு செத்துப்பான்னு நினைக்கிறியா, ரின்னெல்லாம் சாக மாட்டா, நான் கவலைப்பட்டது அவளை கடத்திட்டு போனாங்களே அவங்கள பத்தி. நீ நம்ம காங் போனால அவ ஒன்னும் அவளை காப்பாத்த போகல, அவளை கூட்டிட்டு வரதான் போயிருக்கான், யாரையாவது காப்பாத்தணும்னா அவளை கடத்தினா பாத்தியா அவங்கள தான் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம அக்கா பாஸ் சொல்லு. இது சொன்னதும் அந்த ஆளுக்கு உண்மை புரியாது, இது அவளை இருக்கு காப்பாத்தணும், அவளை தானே கடத்திட்டு போனாங்கன்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா நம்ம கோசு ஒருவேளை கரெக்டான டைம்க்குள்ள அவளை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வராம இருந்தா கண்டிப்பா அந்த எல்லோ ராக் வில்லேஜ் ஃபுல்லா இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லா பேய்களும் அந்த இடத்துல போய் சூழ்ந்துரும். அதுவும் ரொம்ப கொடூரமான ஆவிகள் எல்லாமே அந்த இடத்துல போய் சூழ்ந்து மொத்த எல்லோ ராக் வில்லேஜ்மே அழிச்சிருங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்காக தான் நம்ம அக்கா பாஸ் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ரின்ன தேடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் நம்ம ரின்ன இப்படியே தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவரோட கை கட்ட அவுத்து விடுவான்னு சொல்லி அவ கையில இருக்கிற கட்டை வெட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த கட்டை வெட்ட உடனே பக்கத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், நன்றி அப்படின்னு. இவனும் என்னது நன்றியா, என்னடா நன்றி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். பார்த்தா அவன் மூஞ்சி முன்னாடி ஒரு பேய் வந்து நின்னு, நீங்க இந்த குழந்தையை காப்பாத்த ட்ரை பண்றீங்களா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும். இதை கேட்ட உடனே அதிர்ச்சியாகி டக்குனு பின்னாடி போயிடுவான். அதை பார்த்ததும் அந்த பேய், அப்ப நீங்க காப்பாத்த வரலையா, நீங்க இந்த பொண்ணை காயப்படுத்த வந்தீங்களான்னு தன்னோட தலையை அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். அதை பார்த்து ரொம்ப பீதியாகி தன்னோட ஸ்பீர் எடுத்து அவன் இப்படியே வீச ஆரம்பிச்சிருவான். ஆனா அது எதுவுமே அந்த பேய் மேல படாது. டக்குன்னு அவன் ஒரு வெள்ளையான ஒரு இடத்துக்கு வந்துருவான். எங்க இருக்கும் அவனுக்கே தெரியாது. இப்ப அவனோட நிழல்ல இருந்து நிறைய சிரிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். அவன் என்னன்னு பார்த்து சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த நிழல்ல இருந்து நிறைய கைகள் வந்து அவனை பிடிச்சு அப்படியே உள்ள இழுக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், அவன் காணாம போயிடுவான். இப்ப அவனோட பாடியோட கண்ட்ரோல் பேய் கிட்ட போயிடும். இவன் எந்திரிச்ச உடனே இவன் பக்கத்துல இன்னொருத்தனால அவனும் பேயோட கண்ட்ரோல் கீழே போயிடுவான். அவ்வளவுதான், இவங்க 2 பேர் போனதும் இது எல்லாத்தையும் வெளில வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறவன் ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு உள்ள வந்து பாப்பா. உள்ள வந்து பார்த்த உடனே என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இவங்க 3 பேர் இல்லாம, அதாவது நம்ம அவனுக்கு 2 பேர் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய கண்கள் அவனுக்கு தெரியும். அதை பார்த்த உடனே ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்றது அவனுக்கு புரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான், இப்ப எல்லா இடத்துலயும் இந்த பேய்கள் சுத்த ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா நம்ம ரின்னு தான் இந்த பேய்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றவ. நம்ம ரின்னுக்கே ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த பேய்கள் எல்லாமே அந்த இடத்தை அழிச்சிடும். இப்ப இவனுங்க ரின்னையே கடத்திட்டு வந்து நம்ம ரின்னையே அழிக்கணும்னு நினைக்கிறானுங்க. அப்ப அந்த பேய்கள் சும்மா விடுமா, நேத்து செத்தவன் இன்னைக்கு செத்தவன், சொந்தக்கார பேய் பக்கத்து வீட்டுக்கார பேயின்னு எல்லா பேய்களும் அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்க யாருக்குமே என்ன நடக்குது, இங்க எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாதிரியான காத்தலாம் அடிக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது. பார்த்தா அடுத்தடுத்து பேய்கள் இந்த இடத்தை சூழ ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் ஒவ்வொருத்தனோட கண்ட்ரோலையும் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லா மனுஷங்களையும் பேய்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இது எல்லாத்தையும் ரொம்ப பக்கத்துல வந்து நம்ம கோசும் பாத்துருவான். பார்த்துட்டு நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேனோ, சீக்கிரமா போகணுமே சொல்லி ரொம்ப வேகமா உள்ள போக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவன் மட்டும் சீக்கிரமா போய் நம்ம ரின்னை எழுப்பல, கண்டிப்பா உள்ள ஒரு பேய்களோட மாநாடே நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு காரணத்தால தான் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இருக்கிற செல்ஸ்லயே ஒரு செல்ல ஒரு 5 பேர் படுத்திருப்பாங்க. இந்த 5 பேர் யாருன்னா ஆரம்பத்துல நம்ம டோகியோட தங்கச்சியை ஒரு 5 பேர் அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாங்கல்ல, நம்ம கோசு வந்து காப்பாத்திருப்பால அந்த டைமண்ட் பாடி, அந்த டைமண்ட் பாடியோட குரூப் தான். சோ இந்த குரூப்ல ஒருத்தன் எந்திரிச்சு வெளில ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவான். இதை கேட்ட உடனே மத்தவங்க 4 பேருமே எந்திரிச்சிருவாங்க. இப்ப இவங்க 4 பேரும் சரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தூங்குவாங்க. கரெக்டா இவங்க இருக்கிற செல்லுக்கு ஒருத்தன் அப்படியே உள்ள வருவான். அவனோட கண்ணு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். இதை பார்த்ததும் அவனோட கதறல் மட்டும் தான் கேட்கும், வேற எதுவுமே கேட்காது. இதை கேட்டு அந்த டைமண்ட் பாடி இருக்கான அவங்களோட லீடர் அவன் எந்திரிச்சு ஏன்டா கத்திட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு அவனுங்க 4 பேரையும் பாப்பா. பார்த்தா அவங்களோட 4 பேரோட கண்ணுமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி இருக்கும். இப்ப இவங்களே பேய் பிடிச்சிருச்சு. இவன் என்னன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள இவனையும் வந்து அந்த பேய்கள் அட்டாக் பண்ணி இவனையும் பிடிச்சிருங்க. இப்ப மொத்த செல்ல இருந்தும் நிறைய பேர் இந்த பேய்கள் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ரின்ன இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சதுனால இந்த மொத்த இடத்தையும் அழிக்கணும்னு இந்த பேய்கள் எல்லாம் பேரணி நடத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம ரின்ன இருக்கிற செல்லுல நம்ம ரின்னோட தலைமாட்டுல ஒரு பேய் மட்டும் உட்கார்ந்து இருக்கும். அந்த பேய் நம்ம ரின்னுக்கு ஒரு தாலாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். நம்ம ரின்ன தூங்க வைக்கணும்னு சொல்லி நம்ம ரின்ன தூங்குறத பார்த்துட்டு அந்த பேய் அதுக்கு அதுவே சிரிச்சுக்கிறோம். இப்ப நம்ம டோகியோமோ அவனோட சித்தப்பாவும் வேற ஒரு பக்கமா போயிட்டு இருப்பாங்க. அப்படி போறப்ப நம்ம டோகியோம் ஒரு முக்கியமான விஷயத்தை அவன் சித்தப்பா சொல்லிருப்பாரு. இது கேட்ட உடனே நம்ம டோகியோம்க்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். எது குஞ்சிங் செட்டை அட்டாக் பண்ணிட்டாங்களா, என்னாச்சு அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே அவன் சித்தப்பா கொஞ்சம் பொறுமையாயிரு, எனக்கு தெரிஞ்சு இனி யாரும் நீ வெளில வந்ததா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, நம்ம இந்த இடத்துல இருந்து இதை பத்தி எல்லாம் பேச முடியாது, நம்ம உடனே இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவனும் கேட்பான் அப்பாவுக்கு இவனுக்கு என்னாச்சு, அவங்க 2 பேர் சேஃபா தான் இருக்காங்கன்னு கேட்கும்போது கவலைப்படாத, அவங்க 2 பேர் சேஃபா தான் இருக்காங்க, அட்டாக் பண்ண வந்தவங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு உங்க அப்பாவையும் இவனை வேற சேஃபான இடத்துக்கு வச்சுட்டு உன்னை பாக்கிறதுக்காக எல்லோ ராக் வில்லேஜ்க்கு கிளம்பி வந்த. ஆனா அந்த மீட்டிங் பாயிண்ட்ல நீ இல்ல, சரி நீ வேற எங்கயாவது என்னை பாக்கிறதுக்காக போயிருப்பேன்னு உன்னை தேட ஆரம்பிச்சேன், பார்த்தா நீ இங்க வந்து மாட்டிருக்க, அப்பதான் உன்னை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவன் சித்தப்பா சொல்லி முடிப்பாரு. இப்போ உடனே நம்ம டோகியோம் கேட்பான் யாரது நம்ம புஞ்சிங் செட்டை அட்டாக் பண்ண வந்தது அப்படின்னு. அவங்க எல்லாரும் மாஸ்க் போட்டிருந்தாங்க, அதனால அவங்க யாருன்றது எனக்கு சரியா தெரியல, ஆனா கண்டிப்பா சொல்றேன் அவங்க எல்லாரும் முய்மேலியன்ஸ்ல இருந்து தான் வந்திருப்பாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் சொல்லுவாரு. இது கேட்ட உடனே நம்ம டோகியோம்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னது முய்மேலியன்ஸா,
ஆனா புஞ்சிங் செட்டும் முனிமாலியன்ஸ்ல தான் இருக்கு. முனிமாலியன்ஸ் எதுக்கு நம்மள அட்டாக் பண்ணணும்? எதுக்காக அவங்க அவங்க கூட இருக்கவங்களே அட்டாக் பண்ணணும்னு கேட்பான். இப்போ உடனே அந்த சித்தப்பாவும் சொல்லுவாரு, உன்னோட அப்பா இந்த உண்மை எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல வேணாம் நினைச்சாரு. உனக்கு ஒரு வயசு வர வரைக்கும், நீ இந்த புஞ்சிங் செட்டோட மாஸ்டரா வர வரைக்கும் உனக்கு இந்த உண்மை எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா இப்போ உன்கிட்ட சொல்லி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம புஞ்சிங் செட் முனிமாலியன்ஸ்ல எப்ப தெரியுமா அக்செப்ட் ஆச்சு? உங்க அப்பாவுக்கு 10 வயசு இருக்கிறப்ப, எனக்கு 5 வயசு இருக்கிறப்ப, அது 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு செட்டா அவங்க பார்த்ததே கிடையாது. நம்ம எல்லாரையும் ஒரு காட் சர்வீஸா, நிறைய காசு வச்சிருக்கிற நிறைய ஆளுங்களா மட்டும் தான் பார்த்தாங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்ப முனிம்ல ஒரு பெரிய வார் போயிட்டு இருந்துச்சு. டீமனிக் கல்ட்டுக்கும் முனிமாலியன்ஸ்க்கும் ஒரு பெரிய சண்டை. இந்த டீமனிக் கல்ட்டை எதிர்க்கிறதுக்காக முனிமாலியன்ஸ் கேயோட்டிக் ரீஜியன்ஸ்னு எல்லா செட்டையும் ஒண்ணா சேர்த்து மொத்தமா போய் சண்டை போட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ணதுலே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எனிமி தான் இந்த டீமனிக் கல்ட். சோ அப்படி சண்டை போட்டப்ப ஒரு பெரிய போரே நடந்துச்சு. இந்த போரோட முடிவுல டீமனிக் கல்ட் அழிஞ்சு போனாங்க. ஆனா ஆலியன்ஸ் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்ல நிலைமையில இல்ல. சண்டை போட்ட 10 பேர்ல 8 பேர் இறந்து போனாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே ஆலியன்ஸ் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. இப்ப இந்த மிச்சம் இருக்கிற உயிரோட இருக்கிறவங்களும் ஆலியன்ஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு இனிமேலும் சண்டை வேணாம், அவங்களுக்கு பீஸ் தான் வேணும் அப்படின்னு இதுல இருந்து ஒதுங்கி போனாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய நியூட்ரல் ஃபேக்ஷன், இந்த சண்டையில கலந்துக்காத நியூட்ரல் ஃபேக்ஷன்ஸ் எல்லாரும் அவங்களோட தேவைகளுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி சேர்ந்ததுதான் இப்ப இருக்கிற முனிமாலியன்ஸ். இந்த முனிமாலியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிச்சதும் இந்த முனிமாலியன்ஸ்ல தான் நம்ம புஞ்சிங் செட் ஒண்ணா போய் சேர்ந்துச்சு. ஆனா இந்த பீஸும் ரொம்ப நாளைக்கு நடக்கல. ஏன்னா அப்பதான் சுப்ரீம் ஓவர்லார்ட் ஹெவன்லி டிஸ்ட்ராயர்னு ஒருத்தர் வந்தாரு. இவர் சவுத்ல இருந்து ஆரம்பிச்சு அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு மொத்த உரிமையுமே பிடிக்க ஆரம்பிச்சாரு. சொல்ல போனா முக்காவாசி உரிமை அவரோட கண்ட்ரோல் கீழ கொண்டு வந்தாரு. ஒருவேளை இந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்ட் மட்டும் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அவங்களா டிஸ்ட்ராய் ஆகாம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா மொத்த உரிமை இன்னைக்கு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்டா தான் இருந்திருக்கும். ஆனா அப்ப ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் பார்த்து பயந்து போன நிறைய பேர், நிறைய நியூட்ரல் ஃபேக்ஷன் சேர்ந்தவங்க இந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் கிட்ட அவங்களாவே போய் சரணடைய ஆரம்பிச்சாங்க. ஆனா ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளான் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் மறுபடியும் முனிமாலியன்ஸ்க்கே வந்தாங்க. ஆனா இப்படி வந்ததுக்கு அப்புறம் இந்த முனிமாலியன்ஸ் சேர்ந்தவங்க இந்த நியூட்ரல் ஃபேக்ஷனை அந்த அளவுக்கு நல்ல விதமா பார்க்கல. ஃபர்ஸ்ட் மோசமா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. போக போக அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள எதுலயுமே சேர்த்துக்கல. அவங்க எல்லாரையும் அப்படியே தனிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா கோல்டன் கிங்கோட செக்ட்னு சொல்லி ஒரு செக்ட மொத்தமா அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லி அவங்க செக்டையே மொத்தமா அழிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான வேலைகளை கூட முனிமாலியன்ஸ் அப்ப பார்த்திருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாத உங்க அப்பா, அதாவது நியூட்ரல் ஃபேக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் லீடரா இருக்கிற உங்க அப்பா இது எல்லாத்த பத்தியும் முனிமாலியன்ஸோட லீடர்ஸ் கிட்ட போய் பேசினாரு. சோ இத பேசின உடனே முனிமாலியன்ஸோட லீடர்ஸ் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்க அப்பாவுக்காகவே இது எல்லாத்தையும் மாத்திக்கிற மாதிரி டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையும் குறைச்சாங்க. யாரும் நம்மள ஒதுக்கி வைக்காம இருந்தாங்க. ஆனா உங்க அப்பா போய் பேசுறதுனால அவங்க அந்த மாதிரிலாம் நடந்துக்கல. சொல்ல போனா அவங்க ஒண்ணு திருந்தி எல்லாம் அந்த மாதிரிலாம் மாறிடல. அவங்க இது எல்லாத்தையும் பண்ணதுக்கான காரணம் புஞ்சிங் செட் வச்சிருந்த அதிகமான அளவு காசும் மத்த நியூட்ரல் ஃபேக்ஷன்ஸ் கிட்ட நம்ம வச்சிருக்கிற அதிகமான அளவு கண்ட்ரோலும் தான். அதே நேரத்துல உங்க அப்பா தான் அயன் லயன். உங்க அப்பாவை தனியா எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால மட்டும் தான் இத்தனை நாளா முனிமாலியன்ஸ் நம்மள அட்டாக் பண்ணாம இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன நிலைமைன்றத நீயே பாத்துக்கிட்டு இருக்க. உங்க அப்பா ஒரு வருஷமா ஒரு தெரியாத வியாதினால ரொம்ப மோசமான நிலைமையில படுத்த படுக்கையா இருக்காரு. அவர் கூடவே இருந்த என்னால அவங்க அந்த மாதிரிலாம் எதுக்கவே முடியல. அதே நேரத்துல நீயோ இன்னும் அந்த நிலைமைக்கு வரல. நீ இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறல. இதுதான் கரெக்டான சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிற முனிமாலியன்ஸ் இப்ப நம்மள அட்டாக் பண்ணனும் முடிவு பண்ணிருக்காங்க. இதனாலதான் உங்க புஞ்சிங் செட்டையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லுவாரு. இப்ப இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல கேட்டு முடிச்ச உடனே நம்ம டோகியோக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப இவனை பார்த்து இவனை சமாதானப்படுத்துற அவங்களோட சித்தப்பா சொல்லுவாரு, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, இது எல்லாமே உனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா போக போக நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற, எல்லாமே உனக்கு புரிஞ்சிரும் சொல்லுவாரு. கரெக்டா இந்த நேரத்துல ஒரு 2 காட்ஸ் இவங்கள பாத்துருவாங்க. இவங்கள பார்த்ததும் அவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவங்க சித்தப்பா அவரோட கத்தி எடுத்து இவங்க 2 பேரையும் வெட்டிடுவாரு. ஆனா இந்த சத்தத்தை கேட்டு இன்னும் நிறைய காட்ஸ் இங்க ஓடி வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இவங்க சித்தப்பா நம்ம டோகியோவை பார்த்து உன்னால ஓட முடியும் தானே, நீ எப்படியாவது தப்பிச்சு போய் வரானே கேட்கும்போது அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான் அப்படின்றத பார்த்ததும் சரி நான் இவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிறேன், அந்த நேரத்தை யூஸ் பண்ணி நீ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிரு. ஒரு விஷயத்தை மறந்துடாத, இவங்க எல்லாரும் உன்னை துரத்ததுக்கான காரணம் உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான். எக்காரணத்தை கொண்டும் அந்த விஷயம் இவங்க கிட்ட கிடைச்சவே கூடாது. உங்க அப்பா இன்னும் காலமா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த சீல், அந்த ஃபேமிலியோட முக்கியமான அந்த முத்திரை, அது எங்க இருக்குன்றத உன்கிட்ட சொன்னார் தானே, அது உனக்கு ஞாபகம் இருக்கு தானே அப்படின்னு அவங்க சித்தப்பா கேட்பா. இதை கேட்டதும் இவனும் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அப்பாடியோ உனக்கு ஞாபகம் இருக்கா, அதை மறக்காம வச்சுக்கோ, அது மட்டும் தான் நம்மளோட ஃபேமிலியை என்னைக்கும் காப்பாத்தும், நீ எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்லும்போது டக்குன்னு நம்ம டோகியோ அவங்க சித்தப்பாவை கூப்பிடுவான். அங்கிள் ஒரே ஒரு நிமிஷம், நான் இந்த இடத்துல இருந்து உயிரோட போவேனான்னு எனக்கு தெரியல, அதனால இந்த சீல் எங்க இருக்கு அப்படின்ற ரகசியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒருத்தர் மட்டும் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது, இந்த சிச்சுவேஷனுக்கு அது அவ்வளவு நல்லது கிடையாதுன்னு சொல்லுவான். இப்ப அது மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிருவான். அது சொல்லி முடிச்சோனே அவன் தனியா நடந்து போக ஆரம்பிச்சிருவான். இன்னொரு பக்கம் இவங்க சித்தப்பா இருக்கார்ல, அவர் நேரா அந்த காட்ஸை பார்த்து இப்ப அவன் அந்த பக்கம் தான் போறான், அவன் கதையை முடிச்சிருங்கன்னு சிக்னல் காட்டுவாரு. சொல்ல போனா நம்ம டோகியோமா கொள்ள சொல்லி காசு கொடுத்ததே இவங்க சித்தப்பா தான். இப்ப நம்ம டோகியோமா கொள்ள சொன்னதுக்கான காரணம் என்ன இருந்தாலும் அவங்க அண்ணன் பையனை தன்னோட கையாலே கொல்றதுக்கு அவருக்கு மனசு வரலையா, அதனாலதான் ஆளுங்களை அனுப்பி கொள்ளணும்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம டோகியோ அவனால நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருப்பான். இப்ப அவன் கிட்ட அந்த ஆவி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அவனை பார்க்க வந்த ஆவி, அது இவன் கிட்ட இவனை பார்த்து பேச ஆரம்பிச்சிடும். எவ்வளவு ஒரு முட்டாளா இருக்க நீ அந்த ஒரு விஷயம் தான் உன்னை உயிரோட வச்சிருக்கனே தெரியாம அதையும் அவர்கிட்ட தூக்கி கொடுத்துட்ட, இப்ப உன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லும். இப்ப இது எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு போயிட்டே இருக்கும்போது கரெக்டா இவனை துரத்திட்டு வந்த ஆளுங்க எல்லாரும் இவன் பக்கத்துல வந்துருவாங்க, இவனையும் கண்டுபிடிச்சிருவாங்க. வரவங்க யாரையும் அவனால தெளிவா கூட பார்க்க முடியாது, ஆனாலும் அவன் சண்டை போடணும் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருப்பான். இப்ப அந்த ஆவியை சொல்லும், நீ இப்பயாவது கொடுத்துரு, நீ விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஆனா அப்படியே விட்டு கொடுக்க கூடாது, தான் சண்டை போடணும்னு சொல்லி முன்னாடி வந்தவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுருவான். இப்ப பின்னாடி இருந்து வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே இவனை பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க, யாருமே அவன் பக்கத்துல வரதுக்கு கூட யோசிப்பானுங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் அவனுக்கு ட்ரக் கொடுத்து இவ்வளவு மோசமான நிலையில கட்டி போட்டு அவன் அங்கிருந்து எந்திரிச்சு வந்தும் கூட அப்பயும் அவன் எல்லாரையும் போட்டு அடிக்கிறான், இவன் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்வாட் எடுத்து திரும்பி சண்டைக்கு ரெடி ஆயிருவான். இவனை பார்த்து எல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் சமாளிச்சவன் தூரத்துல இருந்து ஒரு கத்தி அவனை நோக்கி வரும், அந்த கத்தி அவன் மேல பற்றும், அவனுக்கு கீழே விழுந்துருவான். இந்த கத்தியை யார் தூக்கி போட்டதுன்னு அவன் ஒரு மாதிரி பாப்பான். அப்ப பார்க்கும்போது அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் அது அவனோட சித்தப்பான்னு. இந்த முகத்தை பார்த்ததோட கீழே விழுந்துருவான். இப்ப அவங்க சித்தப்பா இருக்கார்ல, அவன் சுத்தி இருக்கிற காட்ஸை பார்த்து அவனை காலி பண்றது என்னோட வேலை நினைக்கிறீங்களா, நீங்க அதை பண்ணணும், போய் பண்ணுங்கடா முட்டாள்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பிடுவாரு. இப்ப கீழே விழுந்திருக்கிறவன அந்த ஆவி வந்து பாக்கும், திரும்பி சொல்லும், நான் தான் உன்ட்ட சொன்னேனே அந்த ஆளை நம்பாத நம்பாத நம்பாதன்னு, ஆனா நீ கேட்டியா
கேட்கவே இல்ல. உன்னோட பிடிவாதத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இது. இப்படி ஒரு முட்டாளாவே நீ இருக்க. இப்பயாவது என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு ஸ்னாப், ஒரு சின்ன ஃபிளாஷ் அடிச்ச மாதிரி அவ்வளவுதான். இப்ப மறுபடியும் தான் மேல வந்து குத்துன அந்த கத்தியை பிடிச்சு அதை அப்படியே பிடிச்சு மேல எந்திரிப்பான். இப்ப அந்த கத்தி அவன் மேல குத்தி இருக்காதுன்றது நமக்கு சைடுல பார்க்கும்போது தான் தெரியும். அது அவனோட ட்ரெஸ்ல தான் குத்தி இருக்கும். அந்த கத்தியில இருந்தும் அவன் தப்பிச்சிருப்பான். குத்துன கத்தி இவன் மேல படலன்னு தெரிஞ்ச உடனே இவனை கொல்றதுக்காக எல்லாரும் வேக வேகமா இவனை நோக்கி ஓடி வர ஆரம்பிப்பாங்க. இப்ப இதை பார்த்ததும் சொல்லுவான், இந்த குகையோட வாசனை, என் மேல இருந்து வரக்கூடிய இந்த வேவையோட வாசனை. சொல்லிட்டு ஒரு 4 வீசு வந்தவங்களோட ஆயுதத்தை வெட்டுவான். அந்த ஆயுதம் வச்சிருந்த கையை வெட்டுவான். அந்த கையில் இருந்த தலையும் வெட்டுவான். இப்ப வெட்டி முடிச்சதும் தெரிக்கிற ரத்தத்தை மோந்து பார்த்துட்டு, அதோட இந்த ரத்தத்தோட வாசனை ரொம்ப நாளாச்சு இது எல்லாத்தையும் பார்த்து அப்படின்னு சொல்லுவான். இவன் சொன்னது கேட்டதும் வந்தவங்க எல்லாருக்கும் அப்படியே புல்லரிச்சு போயிடும். ஏன்னா இவ்வளவு நேரம் நடக்கிறதுக்கே தடுமாறிக்கிட்டு இருந்தவனா அவன் அப்படின்ற அளவுக்கு அவங்க எல்லாருக்குமே சந்தேகம். அந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியில தான் அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப மறுபடியும் எல்லாரையும் பார்த்து சொல்ல ஆரம்பா, எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட வேலை என்ன கொல்ல வந்தது. அப்ப அந்த வேலையை முடிக்காம உங்களால போக முடியாது. அப்படி இருக்கிறப்ப ஏன் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்கன்னு கேட்பான். ஆனா அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பயத்துல அங்கேயே நிப்பாங்க. என்னாச்சு, நீங்க வர மாட்டீங்களா? உங்க எல்லாரையும் பார்த்தாலே ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது. உங்களால உங்களோட வேலையை கூட ஒழுங்கா பார்க்க முடியலனா இப்பவே இந்த இடத்துல இருந்து ஓடி போயிருங்க. ஏன்னா நான் நல்ல தைரியமான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கூட சண்டை போட்டு வந்தேன். உங்கள மாதிரி பயந்த எலிங்க கிட்ட இல்ல. போறீங்களா இல்லையான்னு கேட்பான். இப்ப இதை கேட்டதும் ரொம்ப கோவம் வந்து அவங்களும் இவனை கொல்றதுக்காக வருவானுங்க. இப்ப இந்த அட்டாக்ஸ் எல்லாத்துல இருந்தும், இந்த வெப்பன்ஸ் எல்லாத்துல இருந்தும் அப்படியே பெண்ட் ஆகி அப்படியே அந்த அட்டாக்ல இருந்து தப்பிப்பான். இப்ப இவங்களை பார்த்து, இப்பதான் நீங்க நம்ம வைப்புக்கு வந்திருக்கீங்க, இப்ப ஆரம்பமான்னு கேட்டு அவங்க எல்லாரையும் அங்கேயே கொண்டுருவான். இப்ப இன்னொரு பக்கம் இவங்க சித்தப்பா இந்த குகையில இருந்து வெளியே வந்துருவாரு. வந்துட்டு இவர் மெயின் பில்டிங்கா பாப்பாரு. அந்த மெயின் பில்டிங்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அது என்னன்னு அவருக்கு இங்க இருந்து தெரியாது. ஆனா அங்க என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா, இந்த பேய் பிடிச்ச மனுஷங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த பேய் பிடிக்காத மனுஷங்களை கடிச்சு கொதறது, அவங்களை பிக்கிறது, அவங்க எல்லாரும் கொல்றதுன்னு ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கும். அங்க ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும். வந்து அவங்க எல்லாரையும் கொண்டு முடிச்சிட்டு அந்த ஸ்பீர் எடுத்து தோல்ல வச்சுக்கிட்டு ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. ஏன்னா எவன் பின்தங்கறானோ அவன் தலை அவன் கழுத்துல இருக்காது. அதை வெட்டுறதுக்கு தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். இப்ப இந்த டோகியோம்க்கு அவன் கூட இருந்த அந்த பேய் அவனை பிடிச்சிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவன் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறான். இப்ப அந்த பேய்க்கு ஒருத்தவங்களை கொல்லணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் இருக்கே தவிர அதுக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது. சோ கையில எவன் கிடைச்சாலும் அது கொல்லதான் போகுது. ஒரு பக்கம் பேய் பிடிச்ச இந்த டோகியோம், இன்னொரு பக்கம் இந்த சன்மூன் கேங், இன்னொரு பக்கம் இந்த சன்மூன் கேங்லயே ஒரு சில பேருக்கு பேய் பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாரும் என்ன எதுன்னு பார்க்காம முரட்டுத்தனமா நடந்துட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாத்துக்கும் நடுவுல இந்த பிரச்சனைக்கெல்லாம் நடுவுல போய் எப்படி நம்ம மயக்கமான ரின்ன காப்பாத்தி நம்ம கோஸ் திருப்பி கூட்டிட்டு போக போறான்றது நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்க்கணும். அதுலயே முக்கியமா நம்ம டோகியோமை எப்படி சமாளிக்க போறான்றதுதான். ஏன்னா சும்மாவே அந்த டோகியோம் மயக்கமான நிலையிலேயே அத்தனை பேர் தூக்கி போட்டு அடிப்பா. அதுவும் இல்லாம இப்ப மத்தவங்களை கொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிற ஒரு பேய் வேற அவனை பிடிச்சிருக்கு. இப்ப இந்த பேயையும் அந்த டோகியோமை சேர்த்து நம்ம கோசி எப்படி சமாளிக்க போறான்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம்.